ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् उपवीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागत सार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् இன்னைக்கு கார்த்தால நம்ம சேது திருப்புல்லணை புல்லாணிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தில் எப்படி இந்த சேது கட்டினா, அது மகாபாரத காலத்தில் எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி சுனாமினால் பாதிக்கப்பட்டதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கா, இப்போ அதனால் என்னெல்லாம் கேள்வி பதில்கள் வருதுன்னு உங்களுக்குலாம் தெரியும், இந்த பாலிட்டிக்ஸ்லாம் தெரியும். இந்த சேது எப்படி கட்டினாங்கிறத வால்மீகி இதிகாசத்தில் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை எப்படி கட்டினாங்கிற டிஸ்கிரிப்ஷனை பிரவரசேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவி பிராகிருத மொழியில், பிராகிருதம் இஸ் a different language, it is a language which had come or had arisen because Sanskrit was found to be tough. சம்ஸ்கிருதங்கிறது அந்த காலத்துலையும் கஷ்டமாக இருந்திருக்கு, நமக்கு இந்த காலத்தையும் கஷ்டமாக இருக்குது, விடுங்க தமிழே நமக்கு இந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குது. அதனால் சம்ஸ்கிருதம் கஷ்டமான காலத்தில் பிராகிருதம்னு ஒரு மொழி கண்டுபிடிச்சி அந்த பிராகிருத மொழியில் ஆச்சரியமான ஒரு காவியம், 2000 ஸ்லோகங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காவியத்துக்கு சேது பந்தன காவியம்னு பேர். இது சேது பந்தன காவியங்கிறதுல 2000 ஸ்லோகங்களுக்கு மேலே அந்த கவி பிராகிருதத்தில் சேது எப்படி கட்டினதாக எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் திருப்புல்லாணி. புல்லாணி கை தொழுதேன்னர் ஆழ்வார். ஆழ்வார் பாசுரத்தில் சேவிக்கும் போது நாயிகா பாவத்தில் சொல்கிறார், 2 கையும் கூப்பிட்டாளாமா, புல்லானி கை தொழுதேன். புல்லானின்னு சொன்னாலே கை 2த்தையும் கூப்பணுமாம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இடம். எம்பெருமானாரின் சரித்திரத்தை அனுபவித்து கொண்டு வந்துள்ளோம். அந்த எம்பெருமானார் சரித்திரத்தில் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, எம்பெருமானாரின் சரித்திரம் ஒரு பக்கம் பார்க்கும்போது பெரிய திருமலை நம்பியின் ஒரு தங்க பிள்ளை தான் எம்பெருமானார் ராமானுஜர், இன்னொரு தங்க பிள்ளை தான் கோவிந்தர்னு சொல்லக்கூடியவர். அவர் காளஹஸ்தி க்ஷேத்திரத்தில் யாதவ பிரகாஷரால் பீடிக்கப்பட்டு ஒரு லிங்கத்தை பிடித்து கொண்டு உள்ளங்கை குளிர்ந்த நாயனாராக இருந்தார். அவர் நாயனாராக இருக்கும் பட்சத்தில் இக்காலத்தில் இருந்த எம்பெருமானார் பார்த்தார், நம் கோவிந்தன் திருந்தி நம் சம்பிரதாயத்துக்கு வர வேண்டாவோ என்று சொல்லி பெரிய நம்பிகள், இது ஒரு இடத்துல பெரிய நம்பிகள்னு சொல்கிறா, இன்னொரு இடத்துல பெரிய திருமலை நம்பிகள்ங்கிறா, ஏதோ ஒன்று, 2 பேருமே மகாச்சாரியர்கள். அவரை அனுப்பி நம் சம்பிரதாயத்துக்கு இவரை திருத்தி கொண்டு வந்தாராம். எப்படின்னு சொன்னால், திருமலை நம்பி காளஹஸ்தி சென்றார். காளஹஸ்தியில் 2 மரம், ஒரு மரத்துக்கீழே உள்ளங்கை குளிர்ந்த நாயனான்னு சொல்லக்கூடிய கோவிந்த பெருமாள் பூவை தொடுத்து கொண்டு சந்தனத்தை அரைத்து கொண்டு சிவபெருமானின் திருமஞ்சனத்துக்காக அபிஷேகத்துக்காக சேர்த்துருக்கார். இந்த இன்னொரு மரத்துங்கீழ நம்ம திருமலை நம்பிகள் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார் சிஷ்யர்களுக்கு. என்னன்னு காலக்ஷேபம் பண்ணாருங்கிறத குரு பரம்பரை எடுக்கிறா. 3 பாசுரங்கள். ஏபாவம் பரமே ஏழ் உலகும் ஈபாவம் செய்து அருளால் அளிப்பாரார், மா பாவம் விட அரற்கு பிச்சை பேய கோபால கோளரி ஏரன்றியே என்று சிவபெருமானுக்கு தான் சாப விமோச்சனம் கொடுத்த பகவான். ஹர சாப விமோச்சனன் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. அப்பேற்பட்ட பெருமாளின் பெருமையை ஆழ்வார் பாசுரத்தை சாதிக்கிறார். இந்த சிவனுக்கு குறையை தீர்த்தது யார் அப்படிங்கிற பாசுரத்தை சேவிச்சுட்டு இருக்கார். அதை கேட்டுக்கிறார் உள்ளங்கை குளிர்ந்த நாயனார். அடுத்த பாசுரம் வந்தது,
ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறு இன்றி விண்தொழ தன்னுள் வைத்து மேல் தன்னை மீதிட நிமிர்ந்த மண் கொண்ட மால்தனில் மிக்குமோர் தேவுமுளதே. தேவன் திருமாலுக்கல்லாத, அதாவது மால்தனில் மிக்குமோர், பெருமாளை காட்டிலும் சிறந்ததோர் தெய்வம் உண்டா? ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் படித்ததை கேட்டதை தான் நமக்கு சொல்லி வழக்கம் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், எங்கேயோ படித்தேன், எங்கேயோ கேட்டேன். அந்த எங்கேயோக்கு வார்த்தையே சொல்ல மாட்டோம். எங்கேயோங்கிற என்ன அதுதான் சுவாமி மறந்து தூம்போம். அதுதான் நம்ம பெரியவா வச்சுக்க மாட்டா. நம்ம பெரியவாளுக்கெல்லாம் சான்றோர்னு பேர் தமிழில். சான்றோர்னா என்னென்னா சான்றை உகப்போர் சான்றோர். சான்றுனா பிரமாணம், ரெஃபரன்ஸ். எப்போவுமே ஒரு நல்ல காலக்ஷேபம் பண்ணவான்னு எப்போ தெரியும்னா, அவள் சொல்லும்போது இந்த கிரந்தம்னு சொல்லுவா. எங்கேயோ கேட்டேன், எங்கேயோ படித்தேன், யாரோ சொன்னா, எவாளோ சொன்னாலாம் சொல்ல மாட்டா. நம்ம பெரியவாளுக்கு சான்று. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம உலகியல்ல யாரோ சொல்லி எங்கேயோ படித்து என்ன கேட்டிருக்கோம், இவரும் அவரும் ஒன்றும் அறியாதவா வாயில ஏதோன்னு. நமக்கு நம்ம இஷ்ட தெய்வம்னு உண்டு. நமக்கு சிவனை பிடிச்சிருக்கலாம், அம்பாளை பிடிச்சிருக்கலாம், பெருமாளை பிடிச்சிருக்கலாம், அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் சமம்னு சொல்லப்படாதுங்கிறது சாஸ்திரம். இப்போ சமம்னு சொல்கிறதுக்கு ஒரு சான்று கொடுத்துட்றேன். அரியும் சிவனும் ஒன்றுன்னு ஒரு பிரவச்சனம் இருக்கு இல்லையா? அது எங்கே வருது? பொன்னியின் செல்வனில் கல்கி அவர் எழுதினவர் ஒரு இடத்துல அந்த லைனை போடுறார். இதுக்கு சான்று எதுவும் கிடையாது. ஆனால் ரெண்டு பேரும் வேறுங்கிறதுக்கு சான்று உண்டு. வராக புராணத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாளைக்கு நம்ம திருக்குறுங்குடி சேவிக்க போகிறோம் இல்லையா? திருக்குறுங்குடி ஸ்தல மகாத்மியத்தில் நமக்கு சொல்லும்போது கைஷீக மகாத்மியம்னு எடுப்பா வராக புராணத்துலேருந்து. அதுதான் கைஷீக ஏகாதசி அன்னைக்கு பட்டனம் பண்ணுவா. கைஷீக ஏகாதசிக்கு தான் கேரளத்தில் குருவாயூர் ஏகாதசின்னு பேர். அது நவம்பர் மாதத்தில் வரும். 1587 நவம்பர் 27 அன்னைக்கு தான் பட்டத்ரீள் அன்னைக்கு நாராயணியம் எழுதி முடிச்சதா நமக்கு பக்தரஞ்சினி இங்கே வியாக்கியானம் சொல்கிறது. அந்த கைஷீக ஏகாதசி அது கௌஷிக ஏகாதசி இல்லை. கௌஷிகர்னா நம்ம விஸ்வாமித்திரருக்கு கொண்டாடினா வசிஷ்டர் கோச்சிப்பார். அப்புறம் வசிஷ்டருக்கு ஒரு ஏகாதசி கொண்டாடணும். அதனால அது கௌஷிகர்லாம் இல்லை, அது கைஷீக. கைஷிக்கங்கிறது ஒரு பண். இட் இஸ் அ டியூன். ஒரு டியூன்னு எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு கைஷிக்க. ராகங்கள்லேயே ஒரு ராகம் மங்கள கைஷிக்கின்னு பேர். அதை தீட்சிதர் கையாளுறார் ஒரு கீர்த்தனையில். அந்த குறுங்குடி ஸ்தல மகாத்மியத்தில், அதாவது வராக புராணத்தில் இருக்குது. என்னன்னா, ஒரு நம்பாடுவான்னு ஒரு பெரிய பக்தன். அவன் கோவிலுக்குள்ளே அடிக்கடி பிரவேசம் பண்ண முடியாது. அவர் பெரிய பகவானுடைய பக்தன், குறுங்குடி நம்பியின் பக்தன். அவர் தினமும் பெருமாளுக்கு பாடி கொடுப்பார். முக்கியமாக ஏகாதசி நன்னாளன்று நிச்சயமாகவே பாடுவர். அவர் அப்படி மலையிலேருந்து இறங்கி வர சமயம், எந்த மலை, நாளைக்கு நம்ம ஜீப்பில் போய் அல்லாடப்பட போகிறோம் பாருங்கோ, அந்த மலை. அந்த மலையில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார்த்தால சமயம், ஒரு 3-4 மணி சமயம், பிராம முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறது வராக புராணம். ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ளே போகிற பராசர பட்டர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்படி போகும்போது ஒரு பிரம்ம ரக்ஷஸு பிடிச்சுன்னு. இப்போ என்ன பேய் சொல்கிறோமா, டிப்ரெஷனாக ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது பிடிச்சுடுறது. இவரை பிடிச்சிட்டு சொல்கிறது, நான் ஒன்றை சாப்பிட்ணுங்கிறது. அதுக்கு பாவம் நம்ம தான் பட்சணம் நல்லா சாப்பிட்ருக்கோமோன்னு இன்றைக்கி பாருங்கள். திருப்புல்லானி பகவானுடைய அனுகிரகத்தால் திருப்புல்லானி பாயசம் வேறு நமக்கு பகவான் அமுது செய்திருக்கார். அதெல்லாம் நம்ம உடம்புக்கு போனால் நம்ம ஸ்வீட் ஆக மாட்டோமா? ஏன்னா நாராயண தீர்த்தர் கிருஷ்ணலீலா தரங்கிணியில் எடுக்கிறார். கிருஷ்ணர் ஆலிலையில் தவழும்போது தன்னுடைய கட்டை வேற சூப்பினாரோன்னு. நம்ம இந்த என்ன பவுடர், அது கோகுல் சாண்டால் பவுடர். ஜில்லுன்னு இருக்கும்லாம் சொல்கிறா பாருங்க. இந்த ஜில்லுன்னு இருக்க பவுடரில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தா வடபத்திர சாயை சேவிக்கிறேன். அவர் கட்ட விரல் எடுத்து சூப்புறார். நாராயண தீர்த்தர் கிருஷ்ணலீலா தரங்கணியில் கேட்குறார், எதுக்கு கிருஷ்ணர் தங்கால சூப்பணும்? நம்மளே பண்ணுவோமா? யோசிச்சு பாருங்களேன். நமக்கே ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதவாளே பண்ணாவது பரமச்சேதனான பகவான் எதுக்கு பண்ணார்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார், எல்லாரும் பெருமாள் திருவடியை பார்த்துட்டு, உன் திருவடி அம்பலப்புழா பாயசம் மாதிரி இருக்குது, திருப்புல்லானி பாயசம் மாதிரி இருக்குது, இனிக்கிறதுங்கிறாளாம். பெருமாளுக்கே ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். நம்ம திருவடி அவ்வளவு இனிக்கிறதான்னு தன் வாயில் எடுத்து சூப்பி பார்த்தாராம், நல்லாவா இருக்குன்னு விட்டு அப்படின்னு கிருஷ்ணலீலா தரங்கிணியில் நாராயண தீர்த்தர் எடுக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன், அந்த க்ஷேத்திரத்தில் பிரம்ம ரக்ஷஸு பிடிச்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிறது. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தேன்னா நம்பாடுவான்னு சொல்கிறான். இன்னைக்கு ஏகாதசி, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, நான் பெருமாளுக்கு கைசீக்க பண்பாடி மகிழவிக்க வேண்டிய ஏகாதசி. பாடிட்டு வந்துடுறேன்.
வர வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுத்திரு அப்படிங்கிற. கொஞ்சம் எல்லாரும் செல்ஃபோனை கொஞ்ச நாள் அணைச்சி வச்சேன்னா பெரிய உபகாரம். அது நீங்கள் ஆச்சாரியன் நமக்கு பரண்யாசம் பண்ணி வைக்கிறத விட அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் செல்ஃபோன் அணைச்சி வச்சுட்டேன்னா. அதனால் அவர் சொல்கிறார், அந்த நம்பாடுவான், அடியேன் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு கைசீக்கப்பண் பாடிட்டு வந்துடுறேங்கிறார். பிரம்மரக்ஷஸு மாட்டேங்கிறது. இப்போ அது சொல்கிறது, ஒன்றை சாப்பிட்றேன், இல்லைனா நீ சேர்த்து வச்ச புண்ணியத்தெல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது. அப்போ அவன் சொல்கிறான், நம்பாடுவான், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் சேவிச்சுட்டே வந்துடுறேன், நீ என்னையே சாப்பிட்ரு, எனக்கு இந்த ஜன்மா தொலையும், மோட்சத்துக்கு போவேன் நான். கேட்க மாட்டேங்கிறது பிரம்மரக்ஷஸு. இதை எப்படி சொன்னால் திருத்த முடியும்? அந்த காலத்தில் நாடகங்கள்லாம் பார்த்தேன்னா சில பேர் இந்த போஜனாலயங்களுக்கு போயிடுவா, கையில் பர்ஸ் இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், உள்ளே என்ன பண்ணுவார், மாவாட்டை விட்டுருவா இல்லையா? இல்லாட்டா என்ன பண்ணணும், கையில் ஏதாவது செயின் இருந்தால் அவர்கிட்ட இதை நீங்கள் வச்சுக்குங்கன்னு கொடுத்துட்டோம். அந்த காலத்தை சத்தியம்னு ஒன்று பண்ணுவா. சத்தியத்துக்கெல்லாம் பேய்கள் கூட கட்டுப்படும், தெரியுமோ? சத்தியத்துக்கு இப்போ மனுஷா கட்டுப்படுறதே முடிய மாட்டேங்கிறது. எல்லாரும் சொல்கிறா, த கேஸ் ஹஸ் பீன் ஃபாய்ஸ்டட் ஃபால்ஸ்லி அகெயின்ஸ்ட் மீ அப்படின்லாம் சொல்கிறாளோன்னு, பண்ண பாவங்கள்லாம் பண்ணிவிட்டு சொல்கிறாளோன்னு. அந்த காலத்தில் பேய்கள் கட்டுப்படுமா. அப்போ அந்த பேய் சொல்கிறது, அப்பா நீ ஏதாவது சத்தியம் பண்ணி கொடுத்தியான்னு உன்னை நான் போக விடுவேங்கிறது. அப்போ நம்பாடுவான் முதல் சத்தியம் பண்ணுறான். சத்தியம் பண்ணும்போது சொல்கிறான், எப்படி பரதாழ்வான் அயோத்தியா காண்டத்தில் 46 விதமான பாவங்களை பற்றி சொல்கிறாரோ. இன்னைக்கு காத்தால கேட்டேளோன்னோ, இந்த அவர் என்னெல்லாம் பாவங்களுக்கு நிவர்த்தி சொல்கிறான்னு. அதில் நாயை வளர்க்குறத, நான் உபன்யாசத்தில் நாயை வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் பல பேர் உபன்யாசத்துக்கு வருதே நிறுத்தி விட்றா. நீங்கள் எதுக்கு நாயை பற்றிலாம் பேசுகிறேன், அது மைத்திலின்னு எங்கள் அத்தில் பேருலாம் வேற சொல்கிறா. நாய்க்கு பாருங்க, அது பண்ண புண்ணியம் அதுக்கு மைத்திலின்னு பேர் கிடச்சிருக்கு. அவாத்து பொண்ணுக்கு ஜூஜு பாருங்க, நாய் விடுங்க. இதெல்லாம் வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. அதனால் 46 விதமான பாவங்கள் பரதாழ்வான் எடுக்கிறார் அயோத்தியா காண்டத்தில். ஒரு வாட்டி நீங்கள் லைஃப் டைமில் வால்மீகி ராமாயணம் மூலத்தை சேவிங்கோ. சரி சுவாமி, சம்ஸ்கிருத பரிச்சயம் இல்லைன்னா உபன்யாசத்துக்காவது கேளுங்கோ. அதுவும் பண்ண முடியலையா சுவாமி, எதுவுமே பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் சிடி போட்டாவது கேளுங்கோ. அதுவும் முடியாத யூடியூப்பில் பாருங்கள். யூடியூப்பில் எப்படின்னா நீங்கள் காலை நீட்டின்ட்டு உபன்யாசகர் மேலே இருக்க கோபத்தெல்லாம் உங்கள் திருவடியை அவருக்கு சேவை பண்ணி காமிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். அந்த பாவங்களில் முதல்ல நம்பாடுவான் எடுக்கிறான். தூங்கின்னு இருக்க பசுவை எவன் இடது காலால் எட்டி உதச்சி எழுப்புறானோ அவனுக்கு ஒரு பாவம் சேருங்கிறார். அப்போ அந்த பிரம்மரக்ஷஸ் சொல்கிறது, சுவாமி இதெல்லாம் ஜுஜுபி தானே இந்த வார்த்தை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வர்த்லெஸ் பாவல், இதெல்லாம் பெரிய நரகமா? பசுவை எட்டி உதைக்கிறது அதெல்லாம் நான் உன்னை விட மாட்டேங்கிறது. நம்பாடுவான் 2வது நரகம் சொல்கிறான், 2வது பாவம் மாட்டேங்கிறது. 3வது மாட்டேன், 4வது மாட்டேன், 5வது மாட்டேன், 10வது மாட்டேன், 15வது மாட்டேன், 16, 17 அடுக்கிண்டே போகிறார். இப்போ நம்ம மாற்ற குழந்தை அழும்போது நீங்கள் என்ன சொல்லுவேன், ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், மாட்டேன். சரி, ஒரு பெரிய பர்க்கு வாங்கி தரேன், மாட்டேன். ஃபெரிரோ ரோஷர் அதுதானே சுவாமி, அந்த பூகோளம் மாதிரி இருக்குமே, பகவத் சிருஷ்டி மாதிரி, அது வாங்கி தரேன், அதுவும் மாட்டேன். இப்படி சொல்லும்போது கடைசியாக வீட்டை விட்டு நான் போகிறேன்னா அது கேட்டுரும், அழுத நிறுத்திடும். நீ இப்போ போகிறது தான் எனக்கு பெரிய இது உபகாரம்னோ. அந்த மாதிரி இவர் அடிக்கிண்டே போகிறார் நம்பாடுவான். கடைசியில் எதில் நிறுத்தினார் தெரியுமோ? நாராயணனான வாசுதேவனுக்கு சமம் ஒரு தெய்வம் இருக்குன்னு எவன் சொல்கிறானோ நினைக்கிறானோ அவனுக்கு எந்த பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும்னு சொல்கிறான். இந்த பிரம்மரக்ஷஸ் சொல்லிடுறது, நாராயணனுக்கு சமம் ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்கிறத விட ஒரு பாவம் கிடையாது, உன்னை நான் விட்டு விட்றேங்கிறது. இப்போ புரியறதா எதுக்கு நான் சொல்லப்படாதுன்னு சொல்கிறேன்னு? இந்த சொல்கிற 2 பேரும் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு சான்று நம்ம கல்கி சுவாமி, நம்ம பொன்னியின் செல்வன் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் 2 பேரும் வேறுன்னு சொன்னதுக்கு வராக புராணம் எது உங்களுக்கு பிரமாணம்னு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆதிசங்கர பகவத் பாதரே வராக புராணத்துலேருந்து கொட்டேஷன் எடுத்து விஷ்ணு புராண பாஷ்யத்தில் எடுக்கிறார். ஆதிசங்கரரே சொல்லியிருக்கார், நாராயண சமோ தேவஹா, அதனால தான் நாராயண ஸ்மிருதின்னு போடுறா. அதனால் அந்த பாவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக 3வது பாசனம் எடுக்கிறார். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே. பெருமாள் சர்வலோகேஸ்வரன், நீழ்முடியன், அழகியவன், தேவன், தேவாதிதேவன், அப்பேற்பட்ட கேசவன் மூர்த்தி, நாராயணன் மூர்த்தி, மாதவ மூர்த்தி, ஜனார்தன மூர்த்தி கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே. அலங்காரம் பண்ணிக்கிறவாளுக்கு தானே உட்காந்து சந்தனம் அரைப்பா. இப்போது உங்களுக்கு யாரோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறா, நீங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கள் இல்லையா? சிம்பிளாக இருக்கள். யாரோ உங்களுக்கு ஒரு பெரிய லோரியல்லேருந்து ஒரு பெரிய கிட் வாங்கிட்டு வந்துடுறா. 20 விதமான லிப்ஸ்டிக்,
எனக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு கேட்பாளோன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு எதுக்குமா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், யாராவது யூஸ் பண்ணுற வாழ்க்கை கொடுன்னு சொல்வேளோன்னு. அதே தான் திருமலை நம்பிகள் சொல்கிறார். சிவபெருமானும் விரதம் எடுத்துள்ளார், நான் தவம் செய்வேன். அவருக்கு உட்காந்து சந்தனம் அரைக்கிறதும் புஷ்பம் தொடுக்கிறதும் அவர் வேண்டான்னு விட்டார். தாழம்பூவெல்லாம் சாதிக்கவே மாட்டார் சிவபெருமான். அதனால பெருமாளும் அலங்காரத்துக்குனே காத்துருக்கார். பாதி நேரம் அவர் சலூன்லேயே ஸ்பெண்ட் பண்ணிவிடுவார். பெருமாள் இப்படின்னா இப்படிங்கிறார், அப்படின்னா அப்படிங்கிறார், இப்படி ஜடை போட்டுக்கிறார், அப்படி ஜடை போட்டுக்கிறார். அலங்காரம் மன்னிக்கிறவாளுக்கு நீ பூ தொடுப்பியா, அலங்காரம் மன்னிக்காதவருக்கு பூ தொடுப்பியான்னு ஆழ்வார் பாடிக்கிறார். தேவன் திருமாலுக்கல்லால் பூவும் பூசனையும் தாகுமே அப்படின்னு பெரிய திருமலை நம்பிகள் சிஷ்யன் கிட்ட இந்த மரத்துக்கு சொல்றார். அந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்து இந்த உள்ளங்கைக்குள்ள இருக்கிற கோவிந்தன் கேட்டார். தகாது தகாது தகாதுன்னு ஓடி வந்து இவர் திருவடியை ஆசிரியிச்சு எம்பெருமானார் திருவடிக்கு ஓடி பின்னாடி சன்னியாசியாகி எம்பார் அப்படின்னு ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தை வகுத்தார். இந்த சரித்திரம் பார்த்தோம். அடுத்தா இப்போதான் பெருமாள் வந்து ஒரு நாள் எம்பெருமானாரை கூப்பிட்டு சொன்னாராம், உமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம். இந்த உலகத்தில் இருக்கவாள்லாம் உமை வந்து ஆசிரியிக்கிறா, மேல் உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவாளும் உண்மை தான் ஆசிரியிக்கிறா. அதனால் ரெண்டுத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், நீங்களாக பார்த்து எல்லாரையும் அனுப்புங்க. உபய விபூதிக்கு நாதன். உபய விபூதி, உபயம்னா ரெண்டு, மேல் விபூதி கீழ் விபூதி, நித்திய விபூதி லீலா விபூதி, ரெண்டையும் உடையவன் நீ, உடையவர் அப்படிங்கிற பேரோடு இருப்பாய். அதனால் உடையவர் அப்படின்னு பேர் வந்து கொடுத்தோம். கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஏன்னா நமக்கு நிறைய சரித்திரம் இருக்குது சொல்கிறதுக்கு. அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாகான்னு தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் எடுப்பார். காலம் ரொம்ப குறைச்சல், இடையூறு ரொம்ப ஜாஸ்தி. இது சுவாமி இடையூறு, முதல் தூக்கம், ரெண்டாவது பசி, மூணாவது பிரயாணம் இல்லையா. இன்னைக்கு காலத்தால் வந்தோம் வந்துட்டே இருந்தோம். அர்ச்சிராதி மார்க்கம் மாதிரி அது வந்துட்டே இருக்கு, ஒரு நாள் கடந்து 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 வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு சாயங்காலமும் நம்ம போக வேண்டிய நாழிகை அப்படி இருக்கும். சட்டுன்னு நான் சொல்லிகிட்டே வரேன். இப்போ யாதவ பிரகாஷர்னு சொல்லக்கூடியவர் பார்த்தோம் இல்லையா. யார் அவர்? ராமானுஜருடைய ஒரு டிசி வாங்கிட்ட யூனிவர்சிட்டி. அவர் டிசி வாங்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட யூனிவர்சிட்டி மாற்றிட்டார். அப்புறம் இந்த யூஎஸ்லாம் போனால் கூட சில குழந்தைகள் என்ன பண்ணோம், 2 வருஷம் எம்எஸ்ல முதல் வருஷம் ஒரு எம்எஸ் படிச்சுட்டு அடுத்த வருஷம் இன்னொரு யூனிவர்சிட்டி மாற்றிக்கும். அந்த மாதிரி ஒரு டிசி வாங்கிட்டு வந்துட்டார். நம்ம குழந்தைகள்லாம் ஐ டோன்ட் லைக் திஸ் ஸ்கூல்னா அம்மா அப்பா உடனே கேட்டு ஸ்கூலை மாற்றிடுவா. இது அந்த ஸ்கூலும் பிடிக்காதுன்னு சொல்லும் போது தான் தெரியும், த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் த ஸ்கூல் பட் வித் த சைல்டு அப்படின்ட்டு. இங்கே அப்படி இல்லை, ப்ராப்ளம் யூனிவர்சிட்டியிலே இருந்துட்டு. யாதவ பிரகாஷருக்கே பாதி விஷயம் அவர் எழுதின வைஜெயந்தி கிரந்தங்கிறதுனே தெரிய மாட்டேங்கிறது. இவர் விட்டுட்டு இங்கே வந்துட்டாரா. பெரிய நம்பிகள் கிட்ட கத்துண்டார், பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட கத்துண்டார், திருவரங்க பெருமாள் அரையர் கிட்ட கத்துண்டார், திருமாலை ஆண்டான் கிட்ட கத்துண்டார், திருக்கட்சி நம்பிகள் கிட்ட கத்துண்டார், திருக்கோஷ்டியூர் நம்பி கிட்ட கத்துண்டார். இத்தனை பேர் கிட்ட கத்துண்டாரோனோ. யாதவ பிரகாஷருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து ராமானுஜர் ஸ்கூல் நன்னா இருக்குடா, ஃபெசிலிட்டிஸ்லாம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து இங்கே பிஸ்னஸே போயிடுது. யாதவ பிரகாஷர் இழுத்து மூடிவிட்டார் ஸ்கூலை. அப்பா அவள் அம்மா சொன்னாலாம், யார்? யாதவ பிரகாஷருடைய அம்மா, இனிமேல் நீ யாருக்கும் பாடம் கற்றுத்தர வேண்டாம், கற்றுக்கோ, ராமானுஜர்கிட்ட போய் கற்றுக்கோன்னு உன் ஸ்டூடெண்ட்கிட்டே போய் கோன்னு அனுப்பிச்சுட்டார். அங்கே போய் இவர் ஆசிரியிச்சு எம்பெருமானார் இவருக்கு கோவிந்ததாசர் அப்படின்னு ஒரு புது பேரை கொடுத்து இவர் கூடவே இருந்தார். இவர் எவ்வளோ வயசானவர் பார்த்துக்கோங்க. இவருடைய டீச்சர், ராமானுஜருடைய டீச்சர் இஸ் நவ் ராமானுஜா ஸ்டூடெண்ட் இருக்கார். இருந்த உடனே ஏதாவது புஸ்தகம் எழுதணும்னு நினைக்கிறார். என்ன புஸ்தகம்? யதி தர்ம சமுச்சயம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதுறார் இவர். அதாவது இந்த கிரந்தத்தின் அர்த்தம் என்னன்னா, ஒரு யதி, ஒரு சன்னியாசி எப்படி நடந்துக்கணும், அவருடைய லட்சணங்கள் என்னன்னு யாதவ பிரகாஷர் எழுதுறார். ஆமா, யாரை முன்னோடியா வச்சுன்னு எழுதினார்? ராமானுஜரை முன்னோடியா வச்சுன்னு எழுதிட்டார். எப்பவுமே நம்ம ஆத்துல புஸ்தகமா பார்த்து நம்ம சம்பிரதாயம் தெரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம பாட்டி இப்படி தாண்டா பண்ணுவான்னு சொல்லுவோம் பாருங்க. பெரியவா யாராவது இருந்துட்டா மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன்னு இருக்குமா போலே பெரியவா பண்ணதை பார்த்தாலே போரும், எம்பெருமானார் நடக்கும் வழியை பார்த்தாலே போரும், யதி இப்படிதான் நடந்துக்கணும்னு தெரியுமா. இதாயிடுத்து. அடுத்தது வேதாந்த சாரங்கிற முதல் கிரந்தத்தை சாதிக்கிறார் எம்பெருமானார். சமஸ்த சிரஜித் வஸ்து ஷரீராய அகிலாத்மனே ஸ்ரீமதே நிர்மலானந்தா தன்வதே விஷ்ணவே நமஹ. எதனால் எம்பெருமானாருக்கு இப்பேற்பட்ட ஞானம் கிடைச்சதுன்னா அவர் சாதிக்கிறார். பரமபுருஷ பிரசாதாத் வேதாந்த சாரஹா உத்ரியதே. பரமபுருஷனான பகவான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் anything that happens is for good and any good thing that happens is to be attributed to the Lord. இன்றைக்கி நம்ம வந்து நான் போனேன் சேத்துக்கு, நான் குளித்தேன், பெருமாள் நினச்சிருந்தாருன்னா நம்ம குளிக்க விடாமல் பண்ணியிருப்பார். அவருக்கு ஒரு காரணம் தெரியும்.
நிச்சயமாக இன்னைக்கு பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஒரு காலத்தை நம்ம பண்ண சுகிருத்து தான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம். எங்கேயும் சேத்து போயிட போகிறது இல்லை, அதே இடத்துல தான் இருக்க போகிறது. நாமும் இருக்க போகிறோம். ஆனால் மறுபடியும் வந்து சேவிப்போமா தெரியாது, சேது ஸ்நான பாக்கியம் கிடைப்போமா தெரியாது. இன்னைக்கு சேவிச்சிருக்கோம் எவ்வளோ விதமான பாவங்கள் போவதற்கு காரணம் ஒன்னே ஒரு காரணம். தேசிகர் எடுக்கிற கிருபே கிருத ஜகத்விதே கிருபணஜந்து சிந்தாமணே ரமா சஹச்சரம் ததா ரகுதுரீண்ய யந்தியாத்வயா வியபஜ்ஜத சரித்பதி சக்ருத வேக்ஷணாத் தக்ஷணாத் பிரகிருஷ்ட பகுபாதக பிரசம ஹேதுனா சேத்துனான்னு எடுக்கிற அந்த சேத்துவை பார்த்தாலே போருமா. நல்லா பார்த்தா போகிறோம் இல்லை சுவாமி, இல்லை பார்க்கணும். முடிஞ்ச வாழெல்லாம் குளித்தோம் பாருங்க, குளிக்காத வாளுக்கும் புரோக்ஷணம் பண்ணிட்ட வாளுக்கும் அதே பலன் தான். கவலைப்படாதீங்க, நம்ம அப்படிலாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் பலன் உண்டு. ஒன்றும். ரெண்டாவது, வில்லிபுத்தூரார் பாரதத்தில் ஆச்சரியமாக ஒரு இடம் எடுக்கிறார். என்னன்னா, அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரையாக வரான். ஏன்னா அதில் என்ன ஆயிடுறது, ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் ஒரு சின்ன பாவம் பண்ணிடுறான். யுதிஷ்டிரரும் திரௌபதியும் ஒரு ஒரு அந்தப்புறத்தில் இருக்கும்போது இவன் நுழைஞ்சுடுறான். அவளுக்கு பேக்ட் என்னென்னா, ஒரு வருஷம் ஒருத்தரத்தோடு இருப்போம், இன்னொருத்தர் நுழையப்படாது, தே ஷுட் நாட் இன்டர்ஃபியர். அர்ஜுனன் நுழைஞ்சுடுறான். அதுக்கு பரிகாரம் பண்ணணுங்கிறதுக்காக தீர்த்த யாத்திரை வரான். அது வில்லிபுத்தூராரும் எடுக்கிறார், வியாசரும் எடுக்கிறார். வில்லிபுத்தூரார் சொல்லும்போது சொல்கிறார், சேத்துக்கு வந்துட்டாராம் அர்ஜுனன். ஆனால் இது சேத்துவான்னு தெரியலையாம். எப்படி தெரிஞ்சுப்பார் இல்லையா? இப்போ நம்மளாம் போர்டை பார்த்து, நம்ம போர்டை போத்தே ஒரு பஸ்ஸு உட்காந்து சுற்று உத்தரகோசம் அங்கே வந்து அப்பிரதட்சணமாக வந்தோம். போர்டு போட்டாலே நமக்கு வழியை காண மாட்டேங்கிறது. இல்லை அவர் பாவம் அர்ஜுனர் எப்படி வந்திருப்பார்? சுவாமி ஜிபிஎஸ் வச்சுக்க வேண்டியதானே. சுவாமி நம்ம ஜிபிஎஸ்லாம் அவருக்கு வச்சுக்க தெரியுமா? அவர் ஏதோ பாவம் தேடின்னு வந்திருக்கார். அப்போல்லாம் பாருங்கள் இவ்வளோ தரமட்டமாக இருந்திருக்கும் இந்த இடம். வந்தார். எப்படி இது திருப்புல்லானின்னு தெரியும்? அங்கே ஒரு மீன் பிடிச்சிட்டு இருந்தாராம் ஒருத்தர். நீ கூட பார்த்தோமே 2-3 பேர் படகெல்லாம் இருந்து மீன் பிடிச்சிருந்தாராம். அவரை போய் அர்ஜுனன் கேட்டிருக்கார், இங்கு சேதுக்கரை எங்கு உள்ளது அப்படின்னு. அதுக்கு வில்லிபுத்தரார் பாரதத்தை சமாதானம் சொல்கிறார். அப்போ அந்த படகுக்காரன் சொன்னாலாம், மீன்காரன் மீன் பிடிக்கிறவன், திருத்துழாய் நாற்றம் வீசவில்லையோ? திருத்துழாய்னா என்ன தெரியுமோ? துளசி வாசனை வீசலியான்னு கேட்குறார். கடல் மண்ணில் எங்கேயா துளசி வருமோ? யோசிச்சு பாருங்க. கடல் மண்ணில் வருமா? வராது. பின்ன எங்கேருந்து? அதுக்கு எடுக்கிறார் வில்லிபுத்தூரார். திரேதா யுகத்தில் ராமர் லக்ஷ்மணரோடு குரங்குகளோடு வரும்போது திருத்துழாய் மாலை சாத்தின் வந்தாராம். குரங்குகள்லாம் இந்த மண்ணில் நீங்கள் கால் வைக்கப்படாது, வலிக்கும் உங்கள் கால், மென்மையான பாதம்னு தூக்கிண்டு தான் ராமரை தூக்கின்னு விடுத்தான். இப்போ ராமர் தலைவரை பார்க்கணும். எல்லா கூட்டம், தலைவர்னா எல்லா கூட்டமும் மோதாதா தலைவான்னு கத்த மாட்டாலும் நம்ம சாதாரண ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் உட்காந்து கத்தின்னு இருக்கோம். நான் நடித்து கேட்கிறேன், நடிக்காமல் கேட்கிறேன், தட்டி கேட்கிறேன், தட்டாமல் கேட்கிறேன், என்ன கேட்குற தெரியலை. இவ்வளோ சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாத தலைவர் தட்டுறோமோன்னா அங்கே ஒரிஜினல் தலைவரை பார்த்து எல்லாரும் ஓடி வந்திருக்கா. ஓடி வந்த உடனே இப்படி இடிச்சிருக்காளோன்னு ராமர் திருத்துழாய் மாலையிலேருந்து திருத்துழாய் விழுந்து மண்ணோட கலந்து விட்டான். அதனால் அந்த மண்ணில் கூட திருத்துழாய் வாசனை வீசுறதே. இந்த இடத்துக்கு வந்துட்டு நீ சேத்து பந்தனம் எங்கேன்னு கேட்கறியேன்னு அந்த மீன்காரர் அர்ஜுனனை பார்த்து கேட்டதா வில்லிபுத்தூரார் பாரதத்தில் எடுக்கிறார். அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்பேற்பட்ட ஸ்தலத்தில் நம்ம இருக்கட்டும். இப்போ இந்த பரமபுருஷ பிரசாதம் அது எதுக்குன்னா எம்பெருமானார். அதுதான் ராமானுஜர்னா அது எம்பெருமானார் வாக்கியம்னா அது வார்த்தையே தனி. எம்பெருமானார் பாஷ்யக்காரர்னு ஒரு வார்த்தை வந்துடுத்துனா தேசிகன் விடவே மாட்டார் அந்த இடத்த. பாதுகா சஹஸ்ரத்தில் பாதுகையை பற்றி சொல்லணும். முடிக்கும்போது ஜெயதி யதிராஜ சூக்திஹி அப்படின்னு யதிராஜரை கொண்டு நிறுத்திவிட்டார். அவருக்கு எங்கே போனாலும் அந்த ராமானுஜர் அவருக்கு ரொம்ப குறை. நேரடியாக அவர் கீழே படிக்க முடியலையே, எங்கள் அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னை பெற்றிருந்தான்னு அவர் கீழே படிச்சிருப்பேனோன்னு வருத்தப்பட்டு விட்டார் தேசிகன். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாதே வாழ்க்கையில். அப்பேற்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமன் தேசிகனுக்கும் அது கிடைக்காம போயிடுத்தே. அப்போ தேசிகன் எடுக்கிற பரமபுருஷ பிரசாதார் பெருமாள் அனுகிரகம் இருந்தால்தான் இந்த கிரந்தம் எழுத முடியும்னு எம்பெருமானார் எடுக்கிறார்னா, அந்த கிரந்தம் எழுதின நம்ம காதால கேட்கணும்னா எப்பேற்பட்ட பாக்கியம் பார்த்துக்கோங்க. இப்போ திருவாய்மொழிங்கிற அந்த பிரபந்தத்தை எம்பெருமானார் திருவரங்க பெருமாள் அரையர் கீழே படிச்சார். யாரு திருவரங்க பெருமாள் அரையர்? ஆளவந்தாழ்வான் என்பவர் மாறினார். ஆளவந்தாழ்வான் யாரு?
ஆளவந்தாருடைய பிள்ளை. அவர் துரியாசிரமம் மேற்கொண்ட உடனே ரொம்ப அவர் ஆசிரிச்சார். அரங்கன் மீது காதல் கொண்டதால் அரங்கன் என்று மயலே பெருகும். அப்பேற்பட்ட அரங்கன் என்று இருந்த அரையர் சுவாமி திருவரங்க பெருமாள் அரையர். அவர் கீழே திருவாய்மொழி படித்தார். திருவாய்மொழி அர்த்தம், அதாவது அதனுடைய சாரத்தை திருமாலையாண்டான் ஒரு ஆச்சாரியன் கீழே படித்தார். திருவாய்மொழின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, சம்பிரதாயத்தை அப்படி சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவா தெரியுமோ, பகவத் விஷயம்னு சொல்லுவாள். இதை நான் என் ப்ரொஃபைலில் போட்டு அந்த ப்ரொஃபைல் மாட்டின்னு தவிக்கிறது பாருங்கோ. இந்த உபன்யாசம் போகிற இடத்துலலாம் ப்ளீஸ் சென்ட் யுவர் ப்ரொஃபைல் சார் அப்படின்பா. சரி அமுச்சு தொலைஞ்சா அவள் அதை ஸ்டேஜில் தான் ரிஹர்ஸே பண்ணுவாள். எப்போவுமே ஒரு பேச்சாளிக்கு லட்சணம் என்னென்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். ஸ்டேஜில் உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணக்கூடாது. ஹலோ எவ்ரிபடி, நமஸ்காரம். இங்கே துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்திருக்கார். இவர் ஸ்ரீ பாஷ்ய கீதா பாஷ்யத்தை தனியாக எடுத்துருவா. பாஷ்யம்னு ஒரு மாமா போல இருக்குது. அவர் கீதாவை தனியாக சொல்லி பாஷ்யத்தை தனியாக சொல்லிடுவா. பாகவத் விஷயம் நான் சொல்லுவேன், சுவாமி விட்டுருங்கோ, அது நம்ம வாயில் மாட்டின்னு தவிக்கிறது. ஒன்று யூ ஷுட் ஆஸ்க் த பர்சன். அடியங்கிட்ட கேட்டால் சொல்லிட போகிறேன், இல்லாட்டா அதை பற்றி சொல்லவே வேண்டாம், என்னமோ படித்து வச்சுருக்காருன்னு வச்சுட வேண்டியது தான். பாகவத் அது பகவத் விஷயம். திருவாய்மொழிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பகவத் விஷயம். பெரியவா திருவாய்மொழியும் கூட சொல்ல மாட்டா, பகவத் விஷயம்னு சொல்லுவா. அதை திருமாலையாண்டான் கீழே படித்தாராம். இந்த திருவரங்க பெருமாள் அரையர் கீழே படித்தாரோன்னு அந்த திருவரங்க பெருமாள் அரையர் ஒரு வாட்டி படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவர்கிட்ட போய் எம்பெருமானார் கேட்குறார், தேவள் திருநாட்டுக்கு ஏழி கொண்டிருப்பதோ, நீங்கள் என்ன பரமவதிக்க போகிறேளா? உமக்கு பிடித்த பெயர் என்னங்காணும், உமக்கு பிடிச்ச பேர் எது இல்லையா? இப்போ நம்ம யாராவது இருந்தால் அத்திம்பேர் கஷ்டமாக இருக்குது, அத்திம்பேர் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பண்ணி தரேன்லாம் கேட்போமோ. இருக்கும்போது விட்டுட்டோம். இப்போ உட்காந்து படுத்த படிக்கையாக இருக்கும்போது சுகர் 400 இருக்கும்போது உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்போமோ. நான் இவர் கேட்குறேன், உமக்கு பிடிச்ச பேர் என்னன்னு. அப்போ சொன்னாராம், சஹஸ்ரநாமத்தில் இல்லாத பேர், ஆனால் சஹஸ்ரநாமத்தில் முதல்ல வரவேண்டிய ஒரு பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்ரீரங்கம். அதுதான் பேர். அந்த ஸ்ரீரங்கம்ங்கிற பேர் எனக்கு இருந்தால் போருங்கிற அந்த மாதிரி தான் நம்ம பெரியவாள்லாம் வாழ்ந்திருக்கா. கடைசி காலத்தில் ஒரு குடிசில் கட்டியாவது ஸ்ரீரங்கத்தில் வாழ வேண்டாவோன்னு சொல்லியிருக்கா. இப்படி நான் சொல்லிடுறேன் ஒரு உபன்யாசத்துலேயும். எல்லாரும் சொல்கிறா, சுவாமி அங்கே ப்ரைஸஸ் என்ன விலை இருக்குது தெரியுமா, நீர் என்னமோ வாங்குங்கிற மாதிரில சொல்கிறீர். அங்கே ஒரு சவுறு வாங்குறதுக்கே நாங்கள் கோடி வைக்க வேண்டியதாக இருக்குது, நீர் போயிட்டாவது வாங்கும், அவ்வளோதான். தங்க முடியாதவன்னு போயிட்டாவது வாங்கும். இப்போது அந்த அரையருடைய அனுபவம் எம்பெருமானார்கிட்ட இருந்ததுக்கு சில ஐதிஹ்யங்கள் எடுக்கிறா. முதல் ஐதிஹ்யம் பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு பகுதி, அப்பூச்சி காட்டுதல்னு பேர். அப்பூச்சி காட்டுதல்னு என்ன தெரியுமோ, கண்ணை மடக்கி இந்த சின்ன குழந்தைலாம் பூதோண்டா அப்படின்னு அந்த கண்ணை மடக்கும் பாருங்கோ, அதில் இன்னொரு குழந்தை பயந்துரும். அதுக்கு அப்பூச்சி காட்டுதல்னு பேர் தமிழில். இதை ஆழ்வார் பெரியாழ்வார் 10 பாசுரங்களில் எடுக்கிறார். அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், மன்னவன் அப்பூச்சி காட்டுகின்றான், மணிவண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் எடுக்கிறார். அதில் அரையர் சுவாமி அபிநயம் பிடிக்கிறார். நான் சொன்னேன், அரையர் சேவைனா பாடணும், அபிநயமும் பிடிக்கணும். அபிநயம் பிடிக்கும்போது அப்படியே எக்ஸாக்டாக நம்ம ஒரு பெரிய இது அடையார் ஸ்கூலா கலாக்ஷேத்ராவான்னு நோக்கம் எடுக்க வேண்டாம். சாதாரணமாக அபிநயம் பிடிக்கணும். ஆழ்வார் பாசுரத்துக்கு அபிநயம் பிடிக்கணும். அபிநயம் பிடிக்கும்போது அரையர் சுவாமி பாடுவர், அபிநயம் பிடிப்பார், பாடுவர், அபிநயம் பிடிப்பார். பத்ததி என்னன்னா, முழு பாசுரத்தை 2 வாட்டி பாடணும், இல்லைடா முதல் வரியும் கடைசி வரையும் 2வது வாட்டி பாடணும், இல்லைடா முக்கியமான வார்த்தைகளை எடுத்து சேர்த்து 2 வாட்டி பாடணும். இந்த அரையர் சுவாமி அபிநயம் பிடிக்கிறார். எந்த பாசுரத்துக்கு? அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அத்தூதன், தூதன்னா அன்று பாண்டவர்களுக்காக தூதாக நடந்தானே பகவான். இன்னைக்கும் பாண்டவ தூதரை எங்க போய் சேவிக்கலாம்? காஞ்சிபுரத்துல அந்த திவ்யதேசத்துக்கு திருப்பாடகம்னு பேரு. பாண்டவ, ஆனால் நீங்கள் திருப்பாடகம்னு ஆழ்வார் பாடி வச்சுக்காரு. திருப்பாடகம் எங்கே போனால் அதெல்லாம் தெரியாது சாமி அப்படின்பா. பாண்டவதூத பெருமாள் கோவிலுக்கு எங்கப்பா போகணும்னு கேட்டால் அவர் சொல்லுவார். ஏன்னா அந்த பெருமாளுக்கு பாண்டவதூதர்னு பேர். பாண்டவர்களுக்காக தூதுவனாக நடந்தான் பகவான். இழிச்செயலை செய்தான். அதாவது நாய் கழுத்தில் ஓலையை கட்டி விடுவானாம், அதை தான் பண்ணானா பாண்டவர்களுக்காக. தேசிகன் சொன்னார், பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார். பெருமாள் நடந்தார். அந்த தூதன் அன்னைக்கு தூதுவனா பாண்டவர்களுக்காக நடந்த எம்பெருமான் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அபிநயம் பிடிக்கணும். அப்பூச்சின்னா எப்படி காமிக்கணும்னு சொன்னேன்? கண்ணை மடக்கி காமிக்கணும்னு. அரையர் அப்படியே பண்ணார்.
தூதன் ரங்கநாதரை பார்த்துட்டு சொல்றார். எதிர்க்க ராமானுஜர் உட்கார்ந்துட்டு இருக்கார், எம்பெருமானார் பின்னாடி எம்பார், முதலியாண்டான், கிடாம்பியாச்சான், நடாதூர் ஆழ்வார்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. 74 சிம்ஹாசனாதிபதிகள், 700 சன்னியாசிகள் எம்பெருமானார் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. எதிர்க்க அரையர் சுவாமி அபிநயம் பிடிக்கிறார், அங்க ரங்கநாதர் படுத்துட்டு இருக்கார். தூதன் அந்த பெருமாள் அப்பூச்சி காட்டுகின்றான், கண்ணை மடக்கி காமிச்சார். பின்னாடி இருந்த எம்பார் என்ன பண்ணார், நம்ம அந்த அபிநயம் எல்லாம் பிடிப்போம் பாருங்க. இந்த உபன்யாசத்துக்கெல்லாம் மெட்ராஸில் வந்துட்டா பல பேர் என்ன, ஒரு 8 மணி ஆனோன்னா அப்படி இப்படி இப்படிலாம் பண்ணுவா. அதெல்லாம் நம்ம பார்க்காத மாதிரி நடிச்சிடணும். இதெல்லாம் பார்த்து தொலைஞ்சோன்னு வச்சுக்கணும், உபன்யாசத்தை கான்சன்ட்ரேஷன் போய்டுறது. அதனால் அப்படியே நம்ம இப்படி பார்த்துன்னு வரா மாதிரி மேலோட்டமாக நம்ம வந்து ஒரு அது என்னன்னு சொல்லுவா, தத்தி மாதிரி காமிச்சிட வேண்டியதை நமக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி. அந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருந்தவர் என்ன பண்ணார், புரிஞ்சுட்டார் அரையர். நான் அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருப்பேன். இவர் புரிஞ்சுட்டார் அரையர். புரிஞ்சுட்டு என்ன பண்ணார், 2வது வாட்டி ரிப்பீட் பண்ணணுமோனோ, தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அப்பூச்சி காட்டுதல்னா பயமுடுத்துதல்னு பேர். முக்கியமான ஒரு விதம் பயமுடுத்துதலுக்கு கண்ணை மடக்கி. இது சாதாரண குழந்தை பண்ணும், இது அலௌகிகமான குழந்தையோனோ கிருஷ்ணர் குழந்தைகளை பயமுடுத்துமா எப்படின்னா, கண்ணு மூடிக்கோட பிச்சுமணி அப்படின்னுமா, பிச்சுமணி முடிப்பான். இப்போ பாரு அப்படின்னா பின்னாடியிலேருந்து 2 கையில சங்கு சக்கரத்தோட காமிப்பான் கிருஷ்ணர். கிச்சு எனக்கு 4 கைடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அப்படியே பெருமாள் கையை மறைச்சுப்புறான். சாதாரண குழந்தை கண்ணை மடக்கி காமிக்கும், நம் கண்ணனோ சங்கு சக்கரத்தை காண்பிப்பன். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாரியுதம் தானே பாகவதத்தில் எடுக்கிறார். 4 கையும் காமிப்பறாம். இதை எம்பார் சொல்றார். இப்போ 2வது வாட்டி அபிநயம் பிடிக்கும்போது முன்வாட்டி பிடிச்சா மாதிரி பிடிக்காம சங்கு சக்கரத்தை காமிக்கிறாரோன்னு இந்த அரையர் சுவாமி. எம்பெருமானார் புரிஞ்சுட்டாராம், இங்கு கோவிந்த பெருமாள் உண்டோ அப்படின்னு. நான் இப்படி பார்க்கும்போதே இங்க கோவிந்த பெருமாள் இருக்காருங்க, அதனால இங்க கோவிந்த பெருமாள் உண்டோ அப்படின்னு கேட்டாரா. அப்படின்னா என்ன, எம்பார் இருக்காரா? ஏன்னா எம்பாருக்கு மட்டும்தான் இப்பேற்பட்ட அர்த்தங்கள்லாம் தெரியும் நாராம். இதை பாருங்கோ, இவர் வந்து இதுதான் அர்த்தம்னு சொன்ன எம்பாரின் பெருமை வசத்தியா, எம்பார் ஒரு அர்த்தம் சொல்ல அதை புரிஞ்சின்ற அரையர் அபிநயம் பிடிச்சது வசத்தியா, இவா 2 பேருக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை தெரியாமல் எம்பெருமானார் கோவிந்தன் தான் இது சொல்லிருப்பரேன்னு சொன்னது பெரிய விஷயமா, இதுன்னே தெரியலையேங்கிறா. ஈடுல எடுக்கிறா. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், அன்னை என் செய்யில் என் ஊர் என் சொல்லில் என் தொழிமீர் என்னை இனி உமக்கு ஆசை இல்லை அகப்பட்டேன் முன்னை அமரர் முதல்வன் வன் துவராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வளையுளே. வலைன்னு சொன்னா, இந்த இடத்துல வலைன்னு சொன்னா ஒரு நெட். இப்போ இந்த ஃபிஷர்மென்லாம் கார்த்தால அப்படி தானே, இந்த சலச்சித்திரங்கள்லாம் பெரிய சினிமாட்டோகிராஃபர் கார்த்தால அப்படியே சூரியன் உதிக்கும், இவ நெட்டை போடுவா, அந்த மீனை பிடிச்சி இழுப்பா, அப்படி தானே காமிக்கிறா, அது வலை. பெருமாள் என்ன ஒரு வலையில இழுத்துட்டாருங்கிறார் ஆழ்வார். வாசுதேவன் வலையுளே, அதே மாதிரி அகப்பட்டேன் வளையுளேங்கிறார். இது என்ன வலை அப்படின்னா, இந்த அரையர் வந்து இப்படி மீன் பிடிக்கிற மாதிரி காமிக்கிறார். அப்போ ராமானுஜர் சொன்னாராம், அப்படி காமிக்கப்படாது, பெருமாள் கண்ணை காமி, பெருமாள் கண்ணு தான் நமக்கு வலை. அவர் கண்ணை பார்த்துட்டா தட் இஸ் மோர் தென் எ நெட். அதில் தான் நம்மளை பிடிச்சி போடுறாரு. எப்படி உட்காந்து நெட்டியா போட்டுன்னு இருக்கார், இப்படி மேலே நம்ம சன்னதிக்கெல்லாம் போகும்போது மீனை பிடிக்கிற மாதிரியா பிடிக்கிறார். அவர் கண்ணழகை பார்த்தா நம்ம தோத்து போயிடுறோமே, அதுதானே வலை அப்படின்னு எம்பெருமானார் சாதிச்சாராம். அடுத்தது ஒன்று சொல்றா, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் போர் செய்துன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். கிருஷ்ணரை பற்றி பாசனம். அப்போ அந்த அரையர் சுவாமி பையனை பிடிச்சாராம். மீனா வந்தார், ஆமையா வந்தார், வராகமா வந்தார், நிசுமவா வந்தார், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னர். அர்த்தம் அப்படி சொல்லப்படாது. கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணர் தவழறார், கிருஷ்ணர் எழுந்துக்கிறார், கிருஷ்ணர் நிமிர்றார், கிருஷ்ணர் கொப்பளிக்கிறார். அதனால கிருஷ்ணாவதாரத்தை வச்சே அர்த்தம் சொல்லணும்னாராம். நான் கிருஷ்ணாவதாரத்துக்கு கிருஷ்ணே பக்தி பிரஜாயதேம்பா. வாழ்க்கையில் ரொம்ப சத்தியான பக்தி எதுவான் தெரியுமோ, கிருஷ்ணனே எல்லாமே நினைக்கக்கூடியது தான் பக்தியா. அந்த நிலை வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அதுக்கு மேற்பட்ட ஒரு நிலை கிடையாது. அது வரவேற்கே நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியது தான். எல்லாம் கிருஷ்ணன்னு சொன்னால் அது எப்படி இவ்வளவு பேர் இருக்காளே எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறவருக்கு அந்த கிருஷ்ண பக்தி வரலன்னு அர்த்தம். எல்லாம் கிருஷ்ணரா பார்க்க தெரிஞ்சே கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேங்கிறா. ஒரு அத்வைதி சன்னியாசி சதாசிவ பிரம்மேந்திராள்னு இருந்தார். அவருக்கு எல்லாமே குணமில்லாத நிர்குணமாய் நிராகாரமான பிரம்மம், சர்வம் பிரம்மமயம்னு பாடுவார். எல்லாம் இப்படி பாடினார்.
அவரை போய் யாரோ பேட்டி எடுத்தா, சுவாமி உங்களுக்கு பிடிச்சவர் யாரு? நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறார் அவர். பிடிச்சவர் யாரு? நிர்குண பிரம்மம். பிடிச்சவர் யாரு? புரிஞ்சு போயிடுது சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு, நம்ம கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்கிறது இந்த பேட்டி எடுக்கிறவங்க தெரிஞ்சு போயிடுதுன்னு. கிட்டக்கவா மைக் ஆஃப் பண்ணுன்னார். எனக்கு நிர்குண பிரம்மம் பிடிக்கிறது இருக்கட்டும், ஆனால் உன்னே மனசு ஈர்த்துட்டே இருக்கு. எது சுவாமின்னு கேட்குற? இந்த மயில் பீலியோட புல்லாங்குழல் பிடிச்சுன்னு ஒன்று ஊதறதே குழல், அது மட்டும் ஈர்த்துண்டே இருக்கு. மதஷிகி பிஞ்ச அலங்கிருத சிக்குரே மகனீயக போல விஜித முகுரே மானச சஞ்சரரே. என் மனசு அந்த கிருஷ்ணர் பின்னாடியே போறதேன்னார். அதே மாதிரி அத்வைதி சித்தி சாதிச்ச மதுசூதன சரஸ்வதினு ஒரு பெரிய அத்வைதி, அவர் புஸ்தகம் எழுதி முடிச்சார். எல்லாம் மாயை, பிரம்மம் ஒன்னே சத்தியம்னு எல்லாம் எழுதி முடிச்சார். கடைசி ஸ்லோகம் எழுதி முடிக்கணும் எழுதிட்டார். இந்த புல்லாங்குழல் ஒன்று வச்சு ஊதறதே அது மட்டும் என் மனசு ஈர்த்துட்டே இருக்கு, நான் நிர்குண பிரம்மம் தான் எல்லாம்னு சொல்லணும்னார். அதனால் அப்பேற்பட்டவாளை ஈர்த்தவர் நம்ம ஈர்க்க மாட்டாரும். அந்த ராமானுஜர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிருஷ்ணர்னர். ஏன் ராமானுஜர் எல்லாம் கிருஷ்ணர்னர்? ஏன்னா அவருக்கு பிடிச்ச நம்மாழ்வார் உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னர். இது என்ன பாசுரம் தெரியுமோ? திருக்கோளூர் பாசுரம்னு பேர். திருக்கோளூர்னு திவ்யதேசம், பெருமாளுக்கு வைத்தமாநிதினு பேர். சேவிக்க போகிறோமா? நவ திருப்பதியில் அவரை போய் சேவிக்க போகிறோம். அந்த திவ்யதேசத்தை பற்றி ஆழ்வார் சொல்கிறார், ஒருவர் கூரையை 7 உடுத்தி. அதாவது even if we reach a plight of destitution in our life where we just have a single piece of cloth and we have got 7 people around us and we should not stand naked ங்கிறதுக்காக அந்த துணியை எடுத்து அதை 7 துண்டா போட்டுண்டு மர்மஸ்தானத்தை மறைச்சாவது அந்த ஊரில் வாழ கற்றுக்கணுமா? போத்தீஸ் சென்னையில் விற்கிறானேன்னு போகப்படாதான், திருக்கோளூரில் ஒரு சின்ன பீஸ் கிடைச்சா கூட அத்தியாவது ஒருவர் கூரையை 7 உடுத்தி தின்னமன் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு எடுக்கிறார். பாருங்க, நம்ம சேவிக்கிற ஒரு திவ்ய தேசமும் இது வசத்தியா அது வசத்தியான்னு சொல்லவே தெரியல. இதை விட அது நன்னா இருக்கு, அதை விட இது நன்னா இருக்கு, இதை விட அது நன்னா இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட இடம் எடுக்கிறா. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் எதை சொல்லுவேன் எத்தை விடுவேன் நாராயணா என்னை காப்பாத்து. திருக்கோஷ்டியூர் நம்பி. இப்போ திருக்கோஷ்டியூர் நம்பி சரித்திரத்தை பார்த்துடலாம். திருக்கோஷ்டியூர் ஞாபகம் இருக்கா? இது கார்த்தால 3.5 மணி நேரம் அந்த கோவிலில் சேவிச்சு அந்த பெருமாள் சொல்லிட்டார், அதனால அரியக்குடி பெருமாளையும் எனக்குள்ளேயே சேவிச்சுக்கோன்னு விட்டார். தெரிஞ்சாரா? அதனால இந்த மாதிரி எல்லா பெருமாளையும் நம்ம சேவிக்கக்கூடாது. இப்போ டக்குன்னு கோவிலாக நம்ம நகர்ந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு கோவில்னு எடுத்துட்டா முக்கியமான சன்னதின்னு ஒன்று உண்டு, தாயார் சன்னதின்னு உண்டு, ஆழ்வார் சன்னதின்னு உண்டு. இப்போ நம்ம ஒவ்வொரு சன்னதிக்கும் போயிருந்தோம்னு வச்சுக்கோ, நிச்சயமாக இந்த மாதிரி பெரிய கோவில்களில் ராமர் இருப்பார், கிருஷ்ணர் இருப்பார், ஒரு நரசிம்மர் இருப்பார், ஒரு வராகர் இருப்பார், இப்படி ஆழ்வார்கள்லாம் இருப்பா. இப்படி ஒருத்தரையாக சேவிச்சுன்னு வந்தோம்னு வச்சுக்கோ, கிட்டத்தட்ட 40-45 சன்னதி ஒரு கோவிலுக்கு வந்துடும். கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம யாத்திரான்னு வரும்போது டக்குன்னு சேவிச்சுட்டு வரோம். ஏன்னா இப்போ வர கோவிலாம் நவ திருப்பதியில் ஒரு கோவிலும் நம்ம பேண்ட்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் அளவுக்கு இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் பிரதட்சிணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றுத்தையும். அதுவும் நம்ம நில்லவாறு நில்லான் நெஞ்சினை உடையேன் மைவண்ணன் நறுங்குஞ்சி குழல் பின்தாழன்னு என்ன அழகா நான் கட்டியிருக்கேன் பாருன்னு ஒருத்தரும் பார்த்து வியக்கிறா. பாருங்க, நான் என்னமா மண்டபத்தை எழுப்பியிருக்கேன் பாருங்க, நம்ம தான் கட்டினா மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இப்படி சேவிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோ, அடுத்த கோவிலுக்கு நாழியாயிடும். சுவாமி நீரே இப்படி சொல்லி நம்ம போகிறதுக்கே இப்போ நாழியாயிடலையோ? அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். திருக்கோஷ்டியூர் கோஷ்டிபுரத்தில் இருந்த நம்பிகள். அந்த வீட்டை பார்த்தோமே ஞாபகம் இருக்கா? அஷ்டாங்க விமானத்துலேருந்து பார்க்கும்போது திருத்திந்தா போன வாட்டி நாங்கள் போகும்போது அந்த வீட்டில் கிரைண்டர் இருக்குது, இது இருக்குது. திருக்கோஷ்டியூர் நம்பி இருந்த மாதிரியே இல்லை, ஆனால் அந்த ஸ்தலம் அதே இடம்தான். அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி ஆளவந்தாருடைய ஒரு சிஷ்யர். அவர்கிட்ட அர்த்தம் கற்றுக்கணும்னு போகிறார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 3 ரகசியங்கள்னு சொல்லுவா. ரகசியம்னு சொன்னாலே அதை குறுக்கி சொல்லணும், சுருக்கி சொல்லணும், வாய்க்குள்ளே சொல்லணும், ஓப்பனாக சொல்லக்கூடாது. எப்போ ஒரு மந்திரத்தில் பிரணவம் வந்துடுத்தோ அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. பெண்கள் முக்கியமாக பிரணவத்தை சொல்லக்கூடாது. ஆச்சாரிய உபதேசமானோடனே அம்முன்னு தான் சொல்லணும். இப்படின்னு எனக்கு பெரியவா கற்றுக் கொடுத்துருக்கா. இப்போது வரக்கூடிய இந்த ஆனந்தா அந்த ஆனந்தாலாம் கேசட்டை போட்டே காயத்ரி மந்திரத்தை விற்கிறா. அவளை ஃபாலோ பண்ணுறவா அவள் பேச்சை கேளுங்கோ, எங்கள் ஆச்சாரியனை ஃபாலோ பண்ணுறவா இந்த பேச்சை கேளுங்க. அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். அதனால் இவர் அப்படி சொல்லியிருக்காரு அவர் அப்படி சொல்லியிருக்காரு என்கிட்ட சொல்லாதீங்க. அவர் உபன்யாசத்துக்கெலாம் நான் போகிறதில்லை.
எங்கள் ஆச்சாரியனுடைய உபன்யாசத்துக்கு மட்டும்தான் போகிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். திருக்குடந்தை ஆண்டவன் ஆச்சரியமாக ஒரு விஷயம் சாதிப்பார். இது நான் பின்னாடி பிள்ளை உரங்காவலிதாச சரித்திரம் சொல்லும்போது சொல்கிறேன். சட்டு நமக்கு என்ன ஒரு வழக்கம்னா, இந்த காலத்தில் பஸ்ஸில் போகும்போது எங்கேயாவது ஒரு ரெட்டு ஒயிட்டு ஸ்ட்ரைப் பார்த்துட்டோன்னு வச்சுங்கோ, இப்படி முத்தம் கொடுக்கறது, இப்படி தட்டிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம பக்தியை காமிக்கிறோன்னு பேர். ஆனால் நம்ம பெரியவாள்லாம் சட்டுன்னு இதெல்லாம் உட்காந்து பண்ண மாட்டா. கருவுடைய திருவுடைய மன்னரைக்காணில் திருமாலை கண்டேனே என்னும் கருவுடைய கோவில்களெல்லாம் கடல்வண்ணன் கோவிலே வென்னும். எந்த இடத்துல விஹகேஸ்வரனாய் இருக்கின்ற கருடன் இருக்காரோ அந்த இடத்துல விழுந்து தான் பெரியவா சேவிப்பாளை ஒழிய ரெட்டு ஒயிட்டை பார்த்துட்டா உட்காந்து சேவிக்கணுங்கிறது இல்லை ஒன்றும். அதுக்கு திருக்குடந்தை ஆண்டவன் இங்கே பின்னாடி எழுதியிருக்கார். பிரகிருதம் ஆண்டவன், பிரகிருதம் ஆண்டவனுக்கு முன்னாடி இருந்தவர் மைசூர் ஆண்டவன், மைசூர் ஆண்டவனுக்கு முன்னாடி இருந்தவர் கண்ணன் சுவாமின்னு பிரசித்தி பெற்ற திருக்குடந்தை ஆண்டவன். திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு விஷயம் சாதிப்பார். திருக்குடந்தை ஆண்டவன் பூர்வாசிரமத்தில் உபன்யாசம் சொல்லும்போது மெட்ராஸில் வீதியில் போயிருந்தாராம். காரில் போகும்போது உபன்யாசத்துக்கு போகணும். போயிட்டு இருக்கும்போது டிரைவர் நிறுத்திட்டான் காரை. ஏண்டாப்பா நிறுத்தினேன்னு கேட்டார். இல்லை, நேபாள் ராஜா வந்திருக்கார் நம்ம ஊருக்குன்னார். அது அவர் மாட்டுக்கு வந்துட்டு போட்டோம், நீ மாட்டுக்கு போயேண்டா. இல்லை, அவரை போய் சேவிக்கணும், அவர் சாக்ஷாத் பகவான் நாராம். என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், ராஜாவை போய் பகவான் நீரே? ஆமாப்பா, டிரைவர் சொல்கிறார் ஆண்டவனுக்கு, திருவுடைய மன்னரைக்காணில் திருமாலை கண்டேனே என்னும் ஒரு நல்ல அரசனை சேவிச்சான், நல்ல ராஜாவை. அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நல்ல ராஜா வருதே இப்போ கஷ்டமாக இருக்கே. நல்ல ராஜாவை சேவிச்சா பெருமாளை சேவிச்சதுக்கு சமானமா. திருவுடைய மன்னரைக்காணில் திருமாலை கண்டேனே என்னும். ஆண்டவன் விதிர்த்து போயிட்டார். உபன்யாசம் இவர் நமக்கு பண்ணுறாரா, நாம் இவருக்கு பண்ணுறோமா? இவர் நமக்கு இல்லை சொல்கிறார். உமக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்னாராம். சாமி, நேற்று தான் நீங்கள் சிந்தாதிப்பேட்ட உபன்யாசத்தை நீங்கள் தான் சாமி சொன்னீங்க அப்படின்னாராம். திருவுடைய மன்னரைக்காணில் திருமாலை கண்டேனே என்னும். அப்போ ஆழ்வார் எடுக்கிறார், எப்படி ஒரு நல்ல ராஜாவை பார்த்தா பெருமாளுக்கு சமமோ, எங்கே கருடன் இருக்காரோ அந்த இடத்த சேவிச்சா மட்டும்தான் பலன். கருவுடைய கோவில்களெல்லாம் கடல்வண்ணன் கோவிலே வென்னும். நான் தான் ஆண்டாள் சொல்கிறா, புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புல் பக்ஷி, அரையன் பக்ஷிகளுக்கு ராஜா கருடன். புள்ளரையன் கோ அவனுடைய சுவாமி பகவான், அவனுடைய கோயில் பெருமாள் கோயிலை பார்த்தா சேவிக்கணும். புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அப்போ அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிய எதுக்கு சொல்ல வந்து 3 ரகசியங்கள். 3 ரகசியங்களில் முதல் ரகசியம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். அஷ்டாட்சரம்னு பேர். ஓமித்யேகக்ரே ஓமித்தி வியாஹரேது நமைதி பశ్చాத் நாராயணாயேது உபரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி. அதனால் பிரணவங்கிறது ஒரு பதம், நமஹாங்கிறது 2 பதம். நிறைய பேர் என்ன சொல்லுவா, பிரணவம் நமோ நாராயணாய நமஹாம்பா. ஏன் சுவாமி நடுவில் தான் ஒரு நமஹா வந்து விட்டேன், பின்னாடி எதுவும் நமஹா? நம்மளாலாம் மந்திரம்லாம் உருவாக்கப்படாது. இது மல்லிகாபதி ரெசிபிலாம் இல்லை. அதனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை சொன்னால் போகிறோம். சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படிங்கிற பிரமாணத்தில். அதனால் பிரணவம் ஒரு பதம், நமஹா 2 பதம், நாராயணாய ஆய பதம் 5 சேர்ந்து 5, 1 2 5 8 அக்ஷரங்களோடு கூடியது அஷ்டாட்சரம். இதுக்கு திருமந்திரம்னு பேர். அடுத்தது இதுக்கு மந்திர ராஜான்னு பேர். அடுத்தது துவயமகா மந்திரம். இதுக்கு 2 வரிகள் உண்டு, பூர்வார்த்தம் உத்தரார்த்தம். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் பெருமாள் தாயார்கிட்ட சரணாகதி பண்ணுறோம். 2வது லைன் பெருமாள் தாயார்கிட்ட கைங்கரியத்தை பலனா பிரார்த்திக்கிறோம், துவயம். 3வது சரம ஸ்லோகம். பகவத்கீதையில் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் பக்தி யோகத்துக்கு அங்கமாக சொன்ன சரணாகதி ஸ்லோகத்தை நம்ம சம்பிரதாயத்தில் சரணாகதி யோகத்துக்கு விசேஷமாக சொல்லுவா. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. 3 ரகசியங்கள் இருக்கா. இந்த ரகசியம், முதல் ரகசியம் முக்கியமான ரகசியம். அதில் சொல்லும்போது கூட வாய் மூடின்னு சொல்லணும். அதை பிரணவத்தோட வாயை திறந்து ஏதோ நமோ நாராயணாயன் உறக்க சொல்லப்படாது. இல்லை சுவாமி சொல்லணும்னு ஆசைன்னா பிரணவத்தை விட்டுட்டு சொல்லணும், நமோ நாராயணாயன் சொல்லணும். உறக்க அதை சொல்லலாம், நமோ நாராயணாயன் சொல்லலாம். இது எப்படி சுவாமி தெரியும்னா, பெரியாழ்வார் என்ன எடுக்கிறார், நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்னு நாமம் பல பரவி. நாடும் நகரமும் உறக்க நமோ நாராயணா சொல்லலாம். ஆனால் பிரணவத்தோடு சேர்ந்து சொன்னால் வாய் அடக்கி சொல்லணும். பிரணவத்தை பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் பெரியவா எடுத்து எனக்கு சொல்லியிருக்கா. 2வது வாட்டி சொல்லிட்டேன். இதுக்கும் மீறி யார் கேட்குறாளோ அடியன் பண்ண பாக்கியம் யாம் பெரும் சம்மானம். அதனால் அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி
வந்து திருக்கோஷ்டியூரில் இருந்தார். இவர் ரகசியார்த்தம் முதல்ல ரகசியம் கற்றுக்கணும், அப்புறம் அர்த்தம் கற்றுக்கணும். திருமங்கை ஆழ்வாருக்கு ரகசியத்தை கொடுத்தவர் திருநறையூர் நம்பி, அர்த்தத்தை கொடுத்தவர் திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாள். அதனால இந்த இடத்துல பார்த்தேன்னா எம்பெருமானாருக்கு அஷ்டாட்சரம் கற்றுக்கணும். அஷ்டாட்சரம் கற்றுக்கிறதுக்காக முதல்ல திருக்கோஷ்டியூருக்கு நடக்கிறார். ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடக்கிறார். எப்படி நடக்கிறார்? காலால் நடக்கிறார். பாதுகையோட நடக்கிறாரா? இல்லை, சுட சுட எப்படி நடந்திருப்பாரோ எம்பெருமானார் எப்படி தாங்கினாரோ நடந்தார். திருக்கோஷ்டியூரின் எல்லைக்கு போய் சேருவார். இங்கு நம்பிகள் வீடு எங்கேன்னு கேட்பார். அதோ பாரும் பாராமத்தார். நின்ன இடத்துலேருந்து என்ன பண்ணுவாரா எம்பெருமானார்? குனிஞ்சு சேவிப்பார். விட்ட அந்த தலைப்பட்ட இடத்துல எழுந்து நிற்பார், திருப்பி சேவிப்பார், தலைப்பட்ட இடத்துல நிற்பார், சேவிப்பார், போவார். ஒரு வாட்டி நம்ம சேவிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி விழுந்து விழுந்து சுடுற தரையில் போய் சேவிச்சிருக்கார். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் ஆச்சாரியர்களை ஆசிரியக்கணுமா. அதை போய் சொல்கிறா. அது சொன்ன உடனே நடந்த உடனே அங்கே ஒரு பெரிய பக்தர் இருந்தார். நீங்கள் பார்த்தே அஷ்டாங்க விமானத்தில் ஒருத்த கதை சொன்னார். இவர் வந்து சொன்னாராம், நான் வந்திருக்கேன்னு சொன்னார், நான் செத்த பின்னே வா. இதெல்லாம் குரு பரம்பரையில் இல்லை, இது நடாதூர் அம்மாள் சரித்திரத்தை தான் வரும். எம்பெருமானார் போனார். ஏன் இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச எம்பெருமானாருக்கு இந்த நான் இல்லாமல் சொல்லுவார். நம்ம சம்பிரதாயத்தில் அடியேன்னு சொல்லி தானே வழக்கம். அவர் எங்கே நான் வந்திருக்கேன்லாம் சொல்லுவார். எல்லாம் அதான் நம்ம கொஞ்சம் மயங்கி கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. அவரே ஏதோ பாவம். ஏன்னா இவரே சொன்னவரே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகும்போது இங்கேருந்து தான் சாமி கூவினாருன்னார். இப்போ சட்டுன்னு மாற்றி விட்டார், சொன்னாருங்கிறார். அது தேவையில்லையே, கொஞ்சம் ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட்டாவது இருக்கேன். அதனால் ஏன்னா ராமானுஜர் கோழியாக கூவுறதுக்கு உட்காந்து அந்த இடத்துல அவர் கூவெல்லாம் இல்லை. இப்போ விஷயத்தை பாரோம். இதெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டமாயிடுது சுவாமி. எம்பெருமானார் பற்றி கூவினார் கீவினார்லாம் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லையா? நீங்கள் நிரூபி இப்படி சொல்லும்போது இப்படி என்ன சொல்கிறவா இருக்கா? Why are you finding unnecessarily mistakes in such words? வேர்ட்ஸில் என்ன இருக்குது? கூவினார்னு சொன்னால் என்ன? சரி, நீங்கள் 2 வயசில் அம்மாவை பார்த்து மம்மம் என்னழகாக கேட்குறது பாருங்களே அப்படின்பா. இதே ஆள் 2 வயசுலேருந்து 80 ஆகும்போது மம்மம்னு கேட்டால் நல்லா இருக்கா? அந்தந்த வயசுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? எம்பெருமானாரை பற்றி கூவினார் கீவினார்லாம் உட்காந்து சொன்னால் நன்னாவா இருக்குது. அதனால் அவர் கூவெல்லாம் இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது முதல் வாட்டி திருக்கோஷ்டி நம்பி சொன்னார், எம்பெருமானாரே இன்று முடியாது காணும், அடுத்த முறை வாரும். நாளை வரலாமா? வாருமே. போயிட்டு நடந்து கிடுகிடுன்னு ஓடி. ஏன்னா எம்பெருமானார் 8 அடியோன்னு அவர் இங்கே ஒரு கால் வச்சா அங்கே ஒரு கால் வைப்பார். நம்மளாம் 5.7லேயே இருக்கும், சேதன் பகத்தாவே இருக்கும். அதனால் அவர் 5.7 இல்லாமல் அவர் 8.7 இருந்ததுனால ஒரு அடி வச்சு இன்னொரு அடி வைப்பார், ஓடி போயிட்டு வருவார். அடுத்தது வந்தார். அடுத்த நாள் வந்தார் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூர். நாளை வாருமே. நம்ம சொல்லிப்போம், போயா நீயாச்சும் உன் மந்திரம் ஆச்சு, நான் இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கிறேன். ஐ வில் லேர்ன் இட் ஃப்ரம் சம்மன் எல்ஸ். இஃப் ஐ பே ஐ வில் கெட் இட். இல்லையா? இப்போ திருப்பதிக்கு டிக்கெட்டுக்கு அப்படி தானே பண்ணுவோம். நீர் இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட சுவாமி அந்த மாதிரி சொல்லியிருக்கலாமோன்னு எம்பெருமானார். இல்லை நாளைக்கு வரேன்னு போனார். 3 நாள் ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 17வது வாட்டி ஆச்சு. 17வது வாட்டி வந்தார் எம்பெருமானார். நாளை வரலாமா? வரலாம் அப்படின்னு சொன்னார். 18வது வாட்டி வந்தார். ஏன் 18 வாட்டி நடக்க வச்சார் எம்பெருமானாரேங்கிறதுக்கு அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, இந்த மாதிரி நீ மற்றவாளை டெஸ்ட் பண்ண கற்றுக்கணும்னு. ராமானுஜர் இவர் டெஸ்ட் பண்ணலை. ராமானுஜருக்கு ரொம்ப இலகிய மனசுன்னு இந்த திருக்கோஷ்டி நம்பிக்கை தெரியும். இதை பாரு, நான் உன்னை டெஸ்ட் பண்ண மாதிரி தான் உனக்கு வர சிஷ்யர்கள் நீ டெஸ்ட் பண்ணணும். எதுக்கு டெஸ்ட் பண்ணணும் தெரியுமா? இதெல்லாம் தொலைச்சுட்டு வந்தாதான் ஒரு சிஷ்யனுக்கு லட்சணம்னு 17 அர்த்தங்கள் நம்ம பெரியவா கொடுக்குறா. மேலோட்டமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல் அர்த்தம், சம்சார பீஜம் தொலைந்த பின் வாரும். 2வது அர்த்தம், அகங்கார மமகாரம் தொலைந்த பின் வாரும். 3வது, ஆத்மா. இப்போ நம்ம சன்னதிக்கு போனோம்னா ஐயோ எங்கவர் மாமா எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறோம் பாருங்க, அது தொலைந்த பின் வாரும். அப்படின்னா என்ன? நமக்கு இப்போ மந்திரோபதேசம் ஆகாதுன்னுட்டார். ஆத்ம ஜானம் கிடைத்த பின் வாரும். ஆத்ம ஜானம், நான் யார், நான்னா இந்த இடத்துல ஆத்மா என்ன, சரீரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, அதன் பின் வாரும். தேகாத்மாபிமானம் தொலைந்த பின் வாரும். தேகமே ஆத்மாங்கிற ஞானம் தொலைந்த பின் வாரும். ஐஸ்வர்ய ஆமுஷ்மிக கைவல்யாதிகளில் மோகம் விட்டு வாரும். அதாவது பணம் இந்த உலகத்துக்கு தேவைதான், அது எல்லாரும் நம்ம உலகம் சம்பாதிக்கிறோம். ஆனால் எப்போ மாட்டிக்கிறோம்? இன்னொருத்தர் பணத்தை ஏமாற்றி நம்ம பறிக்கணும்னு நினச்சா. அப்படிதானே இப்போ பாரத பூமியில் நடந்துட்டு இருக்கு. ஏழைகள் எவ்வளோ பேர் ஏமாற்றப்படுறா. படித்தவா நல்ல குலத்தில் வந்தவாளே எவ்வளோ பேர் இன்னொருத்தரை ஏமாத்துறா. இவாளா இப்படி பண்ணிட்டான்னு கேட்குறோம். அந்த மோகம் இருக்கப்படாது. அதன் பின் வாரும். விஷயாந்தரத்தில் பற்று விட்ட பின் வாரும். விஷயாந்தரம் அதாவது
இவரும் சொல்கிறார், இவர் ஏதோ சொல்லிட்டு போகிறார், எல்லாம் பெருமாள் தாங்கிறார், இதெல்லாம் நம்ம கேட்கணுங்கிறது இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அந்த விஷயாந்தரம்னு பேர். விஷயத்தை தவிர பாக்கி இன்னொரு விஷயம். கீதாச்சாரியன் சர்வலோகேஸ்வரன் வாயத்தரந்து சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ, என் காலில் விழுன்னு சொல்லியிருக்கார். அத்தையும் மீறி நம்ம விழாமல் இருக்கோம்னா நம்ம எப்பேற்பட்ட பிரகஸ்பதிகளாக இருப்போம்ல. அதை சொல்கிறார். விஷயாந்தரத்தில் பற்று விட்ட பின் வாரும், பகவத் விஷயத்தில் ருச்சி பிறந்த பின் வாரும். சில பேர் சொல்வா, சி ஐ எம் a good human being. கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை, ஆனால் அது வரணுமா, பகவத் விஷயத்தில் பற்று வரணுமா, கொஞ்சம் இச்சை. பெருமாள்னு சொன்னால் கண்லேருந்து ஒரு நீர்த்துளி வர வேண்டாமா, அவ்வளவு என்ன நம்ம கல் நெஞ்சாயிட்டோம். ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமு ராம பக்துடனே மூத்ர பிள்ளையோ ராமநாமனே ராமநாமனே வரகமி விராம நாமனே ராமநாமனே வரகமி ராமநாமனே வரகமி ராமநாமனே வரகமி ராஜில்லுனைய త్యాగరాజు నీకే బంటు రీతి కోలు. బంటు రీతి కోలు నేను చెప్తున్నది తెలుగు సరిగుందా? అది బంటు అంటే స్లేవ్ కదా, పంటు అంటే కొడల్ అర్థం ఉంది కదా. పంటు అంటే కొడల్, బంటు అంటే స్లేవ్. బంటు రీతి కోలు వియవయ్య రామ బంటు రీతి కోలు ரோமாஞ்சமனே. நன்னா ஒருத்தர் ராமாயணம் சொன்னால் ரோமகூப்பங்கள் எழுந்து நிற்கணுமா. அதனால தான் பட்டதில் சொல்கிறார், அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவளி லோபனீயம் பீயூ ஷாப்லா விதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம் பரம்யம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைங்கிறார். கிருஷ்ணரை பார்த்தோன்னா ரோமகூப்பங்கள் எழுந்து நிற்கிறதுங்கிறார். எங்களுக்கு நிற்க மாட்டேங்கிறதே நீங்கள் கதையை சொன்னான்னா அவ்வளோ மட்டமாக நான் கதை சொல்கிறேன்னு அர்த்தம். அடுத்தது பகவத் விஷயத்தில் ருச்சி பிறந்த பின்வாரும் எடுக்கிறார். அடுத்தது ராகத்வேஷாதிகளில் தொலைந்த பின் வாரும். ராகத்வேஷம் இதுதான் நம்ம காமோகாரிஷீத்து மன்யுகாரிஷீத்துன்னு உட்காந்து காயத்ரிக்கு அடுத்த நாள் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது பாரதந்திர உணர்வு பிறந்த பின் வாரும். பாரதந்திரம்னா பரதந்திரன், பகவானிடத்தில் நாம் பரதந்திரர்கள், பகவானுக்கு கட்டுப்பட்டுள்ளோங்கிற ஞானம் இருக்கணும். சி ஐ எம் காட், அகம் பிரம்மாஸ்மி. மாலை தட்டிக்க வேண்டியதுதான். ஒரு சுனாமி அடித்தா தாங்குவோமோ நம்ம? ஒரு காற்று அடித்தாலே பல பேர் பறந்து போயிடுறா இல்லையா? சுஜாதா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முக்திநாத் யாத்திரா போகும்போது ஒருத்தர் வந்து அவ்வளோ மெலிசா அதனால் காற்று அடிக்கும் இவ போய் பிடிச்சிட்டு வந்திருக்கான் அந்த மாமியை. ஒரு காற்று அடித்தாலே நம்ம தாங்க மாட்டேங்கிறோம். நம்ம என்னத்தை இண்டிபெண்ட் சுவாமி, எல்லாம் டிபெண்ட் தான். அப்போ தான் கொஞ்சம் பலமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உடம்பு, அது பகவத் கிருப்பை தான், பறந்து போகாமல் இருக்கும் பாருங்க. அதனால தான் கொஞ்சம் ஸ்தூல சரீரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் கைகூடின பின்வாரும். ஸ்ரீ வைஷ்ணவத்துவம்னா என்ன? ஒருத்தர் விழறான்னா வேணும் இப்பாடுக்கு, ஐயோ ஏன் பட்டுடுத்தா அப்படின்னு கேட்கப்படாதான். அதனால் அந்த எண்ணம்ங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவத்துவம். இன்னொருத்தருக்கு வலின்னா நமக்கு வலிக்கணுமா? வைஷ்ணவ ஜனத்தோ தேனே கஹியே பீடபராயி ஜானரே. நஞ்சீரது எடுக்கிறார். அடுத்தது சொல்றா சாத்வீக பரிகிரகம் கிடைத்த பின்வாரும். அதாவது சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு ரசிக்க கற்றுக்கணுமா நமக்கு. அடுத்தது சில பேர் அதாவது காரம் நம்ம சேர்த்துக்க வேண்டியதாக சில பேர் சொல்லுவா, காரமாக எனக்கு ஷார்ட்டாக தான் பிடிக்கும், இதுக்கு சத்வகுணம் வரவே வராது, ஏதோ கொஞ்சம் சேர்த்துக்கணும், இவர் காரமே வடிவெடுத்துருவோம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவா. அவருக்கு இந்த அசட்டுத்தனெல்லாம் படாதுங்கிறா. அடுத்தது பாகவத பரிகிரகம் கிடைத்த பின்வாரும். இஃப் யூ see someone with your thoughts, கோவிலுக்கு போகணும்னு எனக்கு அப்படியா நம்ம 2 பேர் போகலாமா, அந்த ஒரு பேச்சுவார்த்தை எப்படி நடத்த கற்றுக்கணும். சில பேர் சொல்லுவா, ஒருத்தரை பார்த்தா எனக்கு புதுசாக பேசவே தெரியாதும்பா, அதுக்காக 10 வாட்டி அவள் வந்து பழகியாக பேச முடியும், முதல் வாட்டி பேச தெரிஞ்சவா தான் சாமர்த்தியம். அடுத்தது பகவத் பரிகிரகம் கிடைத்த பின் வாரும். அதாவது கோவிலுக்கு போனால் நமக்கு பெருமாளை பார்த்தா அப்படியே உருகி நிற்கணும். வந்துட்டேடா இதோ பாருங்க இந்த, அதாவது இப்போ ஒரு சன்னதிக்கு போன உடனே அவர் தாட்ஸ் கோ லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லையா? நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சன்னதிக்கு வரோம், பெருமாள் அப்படியே உருக்கி நம்ம கண்ணுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற அந்த பரிகிரகம் வரணுங்கிறார். அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து துளசிதாசர் சொல்லியிருக்கா மாதிரி எனக்கு ஞாபகம். பாலகாண்டத்தில் ராமச்சரித்த மானஸில் சீதை ராமரை பார்த்த உடனே கண்ணு சிமிட்டவே இல்லையாம்.
ஏன்னா கண்ணு சிமிட்டிட்டா உள்ளுக்குள்ளே தக்கி வச்ச ராமர் எங்கேயாவது வெளில போயிடுவரோங்கிற பயமா, அதனால் இப்படியே வச்சிருந்தாலாம். அந்த எண்ணம் நமக்கு வரணும். ஒரு சந்நிதிக்கு போயிட்டா ஐயோ பெருமாள் எப்படி இருந்தார் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வரணுமா பகவத் பரிகிரகம். அடுத்தது அனன்யசேஷத்துவம் உபாயத்துவம் கிடைத்த பின்வாரும். இன்னொருத்தர் நமக்கு தஞ்சமில்லை, இன்னொருத்தருக்கு நாம் அடிமை இல்லை, பகவான் ஒருவனுக்கே அடிமைங்கிற ஞானம் கிட்டிய பின் வாரும். அனன்ய பிரயோஜனத்துவம் கிடைத்த பின் வாரும். அனன்ய பிரயோஜனம்னா பெருமாளை போய் சேர்றோம், மோட்சம் வேண்டாம் சுவாமி, வேற ஏதாவது அவர் கொடுத்தா நல்லா இருக்கும், நன்னா கொஞ்சம் வீடெல்லாம் கட்டிட்டோ, அந்த பிரயோஜனம் தொலையணுமா, அவர் மோட்சம் தான் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா இதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்குமே கொடுக்குறார். மோட்சம் சில பேருக்கு மட்டும்தானே கொடுக்குறார். எது சில பேருக்கு கொடுக்குறாளோ அதை தான் நம்ம கேட்டு வாங்கணும். எல்லாருக்கும் கொடுக்குறத நம்ம கேட்டு வாங்கி என்ன சுவாமி பிரயோஜனம்? அதனால் அது கிடைக்கணுமா. அடுத்தது அனன்ய போக்கியத்துவம் கிடைத்த பின்வாரும். அதனால் இன்னொருத்தர் போக்கியம் இல்லை, பெருமாள் சர்வே லோகேஸ்வரன் ஒருவனே போக்கியம், அவனே தஞ்சம். அதனால் அடைக்கலம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடைக்கல பத்துன்னு எடுக்கிறார். அடைக்கலம்னா என்ன தெரியுமோ, இந்த தண்ணீர் வரும்போது எதிர்நீச்சல் போட்டுட்டு ஒரு 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 இந்த சீர்தட்டெல்லாம் வைப்போம் பாருங்க, அதில் உட்காந்துன்னு சில பேர் படகு வச்சுன்னு போவா இல்லையா, அது எதிர்த்தட்டு போகிறது. அடைங்கிறது அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த கட்டை, அதை மீறி கொண்டு அந்த களத்தை மீறின்னு போகிறோம் இல்லையா, அதுதான் வாழ்க்கையில் நம்ம பகவான் கிட்ட சரணாகதி பண்ணக்கூடிய அடைக்கலம் அப்படின்னு இங்கே ஆச்சாரியன் எடுப்பார். ஏன்னா நம்ம சரணாகதி பண்ணுறதே எவ்வளவோ விதமான பிராப்தி விரோதிகளை மீறிண்டு தான் நம்ம பெரியவா சொல்கிறா. அடுத்தது 17வது அர்த்தம் சொல்கிறார், ஆச்சாரியன் கிடைத்த பின் வாரும். என்ன சுவாமி ஆச்சாரியன் கிடைக்கிறது கஷ்டமா? சதாச்சாரியன் கிடைக்கிறது கஷ்டம் தானே சுவாமி. ஸ்வயம் ஆச்சரதி இது ஆச்சாரியா, யார் சொல்கிறபடி நடந்துக்கிறாளோ அவளுக்கு தான் ஆச்சாரியன்னு பேர். அது ரொம்ப முக்கியமாச்சே இல்லையா? நான் மாட்டுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் திடீர்னு என்ன ஒரு இடத்துல பார்க்கும்போது நான் மாட்டுக்கு அல்லா வழியை கடத்தல் பண்ணிட்டு என்ன சுவாமி அனோன்ய பிரயோஜனத்துவம் படாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படி கேட்டால் எப்படி அர்த்தம்? இல்லை இல்லை அது அங்கே இது இங்கே அப்படின்லாம் நான் சொன்னேன் எப்படி இருக்கும் பாருங்க. அதனால் இருக்கப்படாதான். ஆச்சாரியன் ஸ்வயம் ஆச்சரதி, யார் சொல்கிறத கடைப்பிடிக்கிறாளோ அவளுக்கு ஆச்சாரியன். அதனால் திருக்கோஷ்டியும் நம்பி 18வது வாட்டி சொன்ன ஆச்சாரியன் கிடைத்த பின்வாரும். 18வது அர்த்தம் திருமந்திரம் கைகூடும். அதனால தான் உனக்கு 18 வாட்டி திருப்பி அமைச்சேன் பூர்மா சுவாமி. இதுதான் ராமானுஜருடைய சரித்திரம். அதனால் 18 வாட்டி நடந்திருக்கார். போனார், ராமானுஜரை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சார். காலக்ஷேபம் பண்ணும்போது கதவு ஜன்னல்லாம் சாத்திடுவா, பார்த்து தான் கேட்கணும். இப்போ உபன்யாசமாவது யார் வேணாலும் கேட்டுவிட்டு போகலாம், சொல்லிகிட்டே இருக்கச்சா நடுவில் வரலாம், பிடிக்கலைன்னா நடுவில் விழுந்து போகலாம். இதெல்லாம் உபன்யாசகர் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டார். இதே காலக்ஷேபத்தில் அப்படி இல்லை, யாருக்கு சொல்கிறோம் இன்னார் யாருன்னு தெரியணும். ராமானுஜரை உட்காத்தி வச்சுட்டார். திருக்கோஷ்டி நம்பி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் முதலியாண்டான் நிற்கிறார், அந்த பக்கம் எம்பார் நிற்கிறார், பின்னாடி நடாதூர் ஆழ்வார் நிற்கிறார். என்ன சுவாமி இவர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு திருக்கோஷ்டியை நம்பி எம்பெருமானாரை பார்த்து கேட்குறார். ஆம் யாமே வந்தோம். இல்லை நீ மட்டும் வரல, இவாள்லாம் வந்திருக்காளே. இவர்கள் எமக்கு தண்டமும் பவித்திரமும் போலே, இவாள்லாம் எனக்கு தண்டமும் பவித்திரம் மாதிரி. இவாளை நீ தனியாளுன்னு நினைக்காத, இவாள்லாம் என் உடம்புல ஒரு அங்கம்ங்கிறார். சரி, அந்த திருமந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லலாம், சொல்லுவோம். இந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் திருமந்திரத்தை கற்றுக் கொடுத்துடுற. மந்திரத்தின் பொருளை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? அகாரார்த்தோ விஷ்ணு, அகாரவாச்சியனான பகவானை மகாரவாச்சியனான ஜீவாத்மா அனன்யார்ஹசேஷத்துவம் என்ற உகாரத்தால் அடைகின்றான். சரணாகதியே வழி. அந்த வழியை தெரிந்து கொள்வதற்கு மமகாரம் தொலைந்து நமமன்னு சொல்லி நமஹா சொல்லணும். யாரை அடையணும்னா, நாரங்களுக்கு எவன் அயனமோ, எவனுக்கு நாரங்கள் அயனமாக இருக்கின்றதோ அப்பேற்பட்ட நாராயணனை, மகாலட்சுமியோடு கூடிய நாராயணனை ஆயபதர்த்தார் சொல்ல வார்த்தையால் இருக்கக்கூடிய அனன்யார்க சேஷத்துவத்தால் தெரிந்து கொண்டு நீ அறிய வேண்டும். இதுவே வழின்னு சொல்லி அனுப்புறார். இதை யாரிடமும் சொல்லாதியும், அர்த்தத்தை கேட்டுக்கொண்டீரல்லவோ, நல்லதோர் சிஷ்யனை பார்த்து சொல்லும். கேட்டுட்டு வரார் எம்பெருமானார். என்னை போட்டு இவர் படுத்தினார். சரி, இந்த மாதிரி வரக்கூடிய கலியுகத்தில் வரவாளெல்லாம் நம்ம இந்த மாதிரி படுத்தி எடுத்தா எவன் வருவான் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நேர கிடு 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 கிடுன்னு இந்த தெருவிலேருந்து பார்த்தா உங்களுக்கு அஷ்டாங்க விமானம் தெரியுது பாருங்க, அஷ்டாங்க விமானத்து மேலே ஏறி நின்னார். அந்த மந்திரத்தை சொல்லல, மந்திரத்தின் பொருள் என்ன பொருள்? யாரு பெருமாளை ஒரு ஆச்சாரியன் மூலமா சரணாகதி பண்றாளோ அவளுக்கு மோட்சம் போறதுக்கான வாய்ப்பு, புனர்ஜன்மம் கிடையாது. ஆசையுடையோர்களுக்கெல்லாம் ஆரியர்கள்
மக்களே அப்படின்னு கூப்பிட்டார். அங்கே போகிற பிச்சு குப்பை சுப்பை எல்லாரும் வந்தான். என்ன சாமி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு வந்தார். வந்த உடனே சொன்னார், உனக்கு புனர்ஜன்மம் வேண்டாமா? ஆமாம் சாமி. சில பேர் சொன்னால் அடுத்த ஜென்மம் வேண்டாம். சில பேர் இவர் எதுவும் உளறிட்டு போகிறாரு, சில பேர் கிளம்பிவிட்டா. அப்படி இருக்கவாளும் நம்மள மாதிரி இருக்கவாளும் அந்த காலத்தில் இருந்திருப்பா பாருங்க. அது மாதிரி சில பேர் அப்படி கிளம்பி போயிட்டா. சில பேர் சாமி ஏதோ சொல்கிறார். என்ன புனர்ஜென்மம் வேண்டாம் சாமி? வேண்டாமோனோ? பெருமாள் திருவடி அடையணுமா? நான் சௌமியநாராயண சுவாமி பெருமாள் திருவடி அடையணுமா? ஆமாம் சுவாமி. வழி ஏதாவது இருக்குதா? எல்லாரும் வந்து என்னை ஆசிரியுங்கோன்னு கீழே இறங்கி வர சமயத்துக்குள்ள சில சிஷ்யர்கள் போய் சொல்றா, திருக்கோஷ்டியூர் நம்பி, இப்போதுதானே நீர் மந்திரத்தையும் அதன் பொருளையும் எம்பெருமானாருக்கு தெரிவித்தீர். அவர் அஷ்டாங்க விமானத்தின் மீது ஏறி அந்தணர் அந்தியர் என்று எல்லோருக்கும் கூறுகின்றாரே, இது சரியோ? திருக்கோஷ்டியூர் நம்பி வெள்ள வந்து நின்னாராம். எம்பெருமான உடையவரே ராமானுஷா, இந்த மாதிரி நீ சொல்லலாமா? நான் சொல்லியிருக்கின்றேனே, குருத்ரோகம் செய்து விட்டாய், நரகம் புவாய், நரகம் போவ நீ. இப்போ எம்பெருமானார் சொன்னார், அந்த வார்த்தை எடுக்கிற பாருங்கோ, அடியேன் ஒருவனுமே நரகம் போவது இவ்வர்த்தத்தை கேட்க ஆத்ம கோடிகள் எல்லோரும் உஜ்ஜீவிப்பார்களே. அழகா சொல்றார். சொன்னதுனால நான் மட்டும்தானே நரகத்துக்கு போவேன், ஆனால் இந்த அர்த்தம் தெரிஞ்சிட்டதுனால எவ்வளவு பேர் மோட்சத்துக்கு போவா. இவ்வளவு பேர் மோட்சத்துக்கு போய் நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனால் தேவல சுவாமி, அந்த நரகத்தை நான் வாங்கிக்கிறேன்னாராம். அப்போ சட்டுன்னு ஒரு மெய் சிலிர்த்ததான் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு. இப்போ அவர் சொன்னாராம், அன்னைக்கு கீதாச்சாரியன் பகவத்கீதையை ஒரு அர்ஜுனனுக்கு சொன்னான், ஆனால் இன்றோ இந்த ராமானுஜர் உலகம் முழுவதற்கும் நல்லதுன்னு சொல்றார். அந்த பெருமானை நான் ஆராதிக்கின்றேன், அந்த எம்பெருமானாரோ நீ அப்படின்னு சொல்லி எம்பெருமானாரேன்னு விழுந்தாராம். அந்த எம்பெருமானார் அன்னைக்கு கிடைச்சதான் பேரு. அதை மணவாள மாமுனிகள் எடுக்கிறார். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பார் உலகில் ஆசையுடையோர்களுக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார். பின் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஆசையோ எல்லாருக்கும் சரணாகதி போகிறதுக்கு வழி இருக்கு. ஏன்னா அத்வைத சம்பிரதாயத்தில் ஒரு ஒரு தாட் சங்கரர் கொடுத்துருக்கார். என்னன்னா, சந்நியாசம் வாங்கிண்டாதான் மோட்சம், அசந்நியாசிகளுக்கு மோட்சம் கிடையாது. அதனால தான் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்வாள் போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டார். சின்ன திருப்பதியில என்ன சமாதி இருக்கு, சந்நியாசம் வாங்கிட்டாதான் மோட்சம் அப்படின்னு சங்கரர் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா சாஸ்திரத்துல ஒரு சென்டென்ஸ் இருக்கு, சன்னியாசிக்கு தான் மோட்சம்னு இருக்கு. அப்போ ராமானுஜர் பார்த்தார், இது சரியில்லையே, சன்னியாசம் தான் வாங்கிக்கணும்னா நம்ம சனாதன தர்மத்துல ஆண்கள் மட்டும்தான் சன்னியாசியம் வாங்கிக்க முடியும். அப்படின்னா ஆண்கள் தான் சன்னியாசம் வாங்கிக்க முடியும், சன்னியாசிக்கு தான் மோட்சம்னா மற்றவாளெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய தர்மம் எந்த தர்மம்னு கேட்டார் ராமானுஜர். சந்நியாசம்னா நாட் த ஒன் ஹூ டேக்ஸ் தட் சந்நியாசம். எவன் ஒருத்தன் தன்னை காப்பாற்ற வேண்டிய இப்போ நம்ம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை நம்ம பகவான் கிட்ட கொடுத்துட்டா அதையும் தானே நம்ம தியாகம் பண்றோம். தியாகம் பண்றவனுக்கு சன்னியாசின்னு பேருனா என்ன காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நம்ம பகவான் கிட்ட தியாகம் பண்ணிடுறோம் இல்லையா. சரணாகதி பண்ணவனும் சன்னியாசி தான் ராமானுஜர். அதனால உலகத்துல யாரெல்லாம் சரணாகதி பண்றாலும் அத்தனை பேரை சன்னியாசி. அப்படின்னா ஆண்கள் பெண்கள் எல்லா ஜாதிக்காரான சரணாகதி பண்ணலாம் இல்லையா. எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, இன்னார் இணையாருக்குத்தான் மோட்சம் இருக்குன்னு சொல்றது தப்புன்னு ராமானுஜர். அதனால்தான் இன்னைக்கும் நீங்க கிராமப்புறங்கள்ல போனேன்னா ஆந்திரால தேசிகனுடைய திருக்குமாரர் நயன வரதாச்சாரியார் எத்தனை பேரை திருத்தியிருக்காருன்னா, அங்கே போகிறவாள்லாம் பார்த்தா எல்லாரும் பிராமணா கிடையாது, வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவா இன்னைக்கும் உட்காந்து பிரபந்தம் படிச்சுட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்ம எந்த ஜாதியில் பிறந்தாலும் மோட்சம் போகலாம். Why should I restrict only to the Brahmin caste? Why should I restrict only to men? Women and men are equal before God, so they have equal rights to go. எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் உண்டுன்னு அந்த சந்நியாசங்கிற வார்த்தையை இன்டர்பிரேட் பண்ணவர் ராமானுஜர். இல்லாட்டா இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்காது, நம்மளும் உட்காந்து நமக்கு மோட்சம் போக முடியாது, பொண்ணா பிறந்துட்டோம் மோட்சம் கிடையாது, நான் வேற ஜாதியில பிறந்துட்டேன் எனக்கு சன்னியாசம் கிடையாதுன்னு உட்கார வேண்டியதுதான். ராமானுஜர் சந்நியாசம்ங்கிற வார்த்தைக்கு சம்யக்கு ஞாசகா சந்நியாசகான்னு அர்த்தம் மாற்றி சொன்னார். எல்லா தன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை எவன் ஆச்சாரியன் மூலமா பகவான் கிட்ட விடுறானோ அவன் சந்நியாசி, அவனுக்கு மோட்சம் உண்டு. ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது, பிராமணனுக்கு தான், அப்ராமணர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் பெருமாளுக்கு முன்னாடி சமம், சமூகம் சர்வபூதேஷு. நம்ப மாட்டேள், ஒரு நாய் யானைக்கெல்லாம் கூட நம்ம அழகிய சிங்கர் ஆண்டவெல்லாம் பண்ணி வச்சிருக்கா பரண்யாசம்.
ஏன்னா அதுக்கு இருக்க ஞானம் கூட நமக்கு இருக்க மாட்டேங்கிறதே. எவ்வளோ இடத்துல நீங்கள் நம்ப மாட்டேன். நான் வந்து ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். எர்ணாகுளத்தில் 5 நாள் உபன்யாசம் வெளியில் சொல்லியிருந்தேன். ஒரு பூனை தினம் அந்த ராமாயணம் கேட்டுட்டு 2 மணி நேரம் முன்னாடி உட்காந்துட்டு தான் போகும். 2 மணி நேரம் மக்கள் எல்லாம் எழுந்து விடுவா, அது உட்காந்து கேட்கும். அப்போ எனக்கு தோணும், இந்த புனர்ஜென்மங்கிறதுல எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். இது போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு இடத்துல காலக்ஷேபம் கேட்டு பாவத்தினால இந்த சரீரத்தில் வந்து மாட்டின்னு இருக்கே ஒழிய அதுக்கு எவ்வளவு ஞானம் இருந்து தான் உட்காந்து கேட்டிருக்கோம். அதுக்கு என்ன தலையெழுத்து? நான் பால் வைக்கிறேன்னா, அதுக்கு கற்கண்டு வைக்கிறேன்னா, 2 மணி நேரம் உட்காந்து கேட்கணும்னா இது இல்லை. நம்ம பெரியவா சொன்ன எவ்வளோ விஷயங்கள், ஆண்டவன் அழகிசிங்கர் சொன்னதுக்கெல்லாம் யானை நாய் எத்தனை கேட்டு அதெல்லாம் மோட்சத்துக்கு போயிருக்கு. நிச்சயமாக நம்ம எதையுமே இப்போது நான் இப்போ நாயை வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நாயை அடிங்கோ கொல்லுங்கோங்கிறது இல்லை, அது மாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், நம்ம வீட்டில் சேர்க்கப்படாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா அதெல்லாம் ஹைஜீனும் கிடையாது. அதை வச்சுண்டா அதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வேறு, அது ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக இருந்துடும். நம்மள யாத்திரையெல்லாம் இவ்வளோ கிளம்பி வர முடியாது, அத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம யாத்திரை கிளம்பி வருவோமா, ஏன்னா அடுத்த யாத்திரை போயிட்டு தெரியுமோனோ, குருக்ஷேத்திரம், மதுரா, கோவர்தனம், கோகுலம், பிருந்தாவனம், அயோத்தியா, நைமிஷாரண்யம், சித்திரக்கூட்டம், வாரணாசி, அலகாபாத். 10 க்ஷேத்திரங்கள், 4 க்ஷேத்திரங்கள் 108 இருக்குது. பாக்கி 6 அபிமான ஸ்தலம். அந்தந்த இடத்துல அந்தந்த சர்க்கங்கள் போய் நம்ம சேவிக்க போகிறோம். குருக்ஷேத்திரத்தில் பகவத்கீதை கொஞ்சம் முக்கியமான ஸ்லோகங்கள், பாகவதம் சில இடத்துல ராமாயணம், சில இடத்துல சர்க்கங்களாக சேவிக்க போகிறோம், சில இடத்துல உபன்யாசம் கேட்க போகிறோம். இதெல்லாம் செப்டம்பர் 19 ஆரம்பித்து 26 50 பேருக்கு தான் ரூமே புக் பண்ணியிருக்கோம். 51வது ஆள் வந்தால் நானே சேர்த்து கிடையாது. இப்போ நான் 51வதுன்னு எனக்கு கிடையாது. இந்த மொய் எழுதுகிற மாதிரி 50 + 1 51 கிடையாது. இல்லை 50 பேர் தான். அதில் 43 பேர் நேற்றோட 2 மெயில் அனுப்பிச்சிருக்கா. 45 ஆயிடுத்திங்கன்னா 5 சீட்டு இருக்குது. யாருக்கு வேணும் இச்சை இருக்கோ நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஏற்கனவே சேவிச்ச வாளுக்கு வரணுங்கிறது இல்லை, சேவிக்காத வாளுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இங்கெல்லாம் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பார்க்குறோமா, நார்த்துக்கெல்லாம் போயிட்டால் நீங்கள் அது வந்து இப்போ பிர்லா சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட் தான். ஏன்னா துருஷ்கர்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டா, இப்போ எல்லாம் இப்போ புது பில்டிங் தான். ஆனால் அந்த ஸ்தலத்துக்கு பெருமை. நம் கண்ணன் வந்து பகவத்கீதை சொன்ன இடமாச்சே குருக்ஷேத்திரம், ராமர் பிறந்த இடமாச்சே அயோத்தியா, கிருஷ்ணர் பிறந்த இடமாச்சே மதுரா, வளர்ந்த இடமாச்சே கோகுலமும் பிருந்தாவனமும், மலை தூக்கி பிடிச்ச இடமாச்சே கோவர்தனம், அந்த திரிவேணியை பிரார்த்திக்கிறாளே சீதை, 3 பேரும் வசித்த இடம் மந்தாகினி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சித்திரக்கூட்டமாச்சே, கங்கையின் ஹாரத்தி எடுக்கக்கூடிய இடம் காசி க்ஷேத்திரம், முக்தி தரம் நகரேழில் முக்கியம், அப்பேற்பட்ட உயர்ந்த காசி க்ஷேத்திரமாச்சே வாரணாசி க்ஷேத்திரம். இதுக்கெல்லாம் பெருமை இருக்கு. அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இப்போ இவர் கேட்டுட்டு எம்பெருமானார்னு பேர் வச்சாரா, ராமானுஜருடைய அந்த மென்டாலிட்டி சொல்ற, who else in this world can take the coveted name of புரட்சி தலைவர்? இவரன்னோ புரட்சி தலைவர் இல்லையா? எப்பேற்பட்ட புரட்சி பண்ணியிருக்கார். அந்த காலகட்டத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு ஒருத்தர் போராடணும்னா, இப்போ நம்ம 40-50 வருஷத்துக்கு முன்னாடி போராடின வாழ்க்கைலாம் ஒரு ஜெயந்தி கொண்டாட வேண்டியது நம்ம ராமானுஜ ஜெயந்தி. உங்கள் குழந்தை எல்லாம் கேட்கும் பாருங்க உங்ககிட்ட, வைமா யூ ஆர் ட்ரீட்டிங் அதர்ஸ் லைக் திஸ், வை ஆர் வி ஒன்லி கிரேட், ஆரண்ட் எவ்ரிபடி கிரேட்? அடியே, உனக்கு இந்த புத்தியெல்லாம் வரதுக்கு முன்னாடி எங்கள் எம்பெருமானாருக்கே வந்துடுத்தோ. அவர் தான் முதல்ல நாட்டி வச்சார் எல்லாரும் சமம்னு. அப்பேற்பட்ட ராமானுஜர் பரம்பரை. எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார், அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா அப்படின்னு எடுக்கிறார் மணவாள மாமுனிகள். அதாவது இந்த தரிசனத்துக்கே எம்பெருமானா தரிசனம்னு பேர். ஒரு விஷயம் தெரியுமோ, இந்த குஜராத்துக்கெல்லாம் போனேன்னா சுவாமி நாராயண்னு சொல்லிட்டு ஒரு செக்ட் இருக்கா. அவள் வந்து நிறைய குருக்கள், நீலகண்டர்னு ஒருத்தர் உண்டு, நிறைய பேர். இப்போ நம்ம பரம்பரையில் இப்போ சங்கர பரம்பரை, இப்போ நம்ம காஞ்சி பிரிவா, சிங்கேரி பிரிவா, நம்ம வந்து ஆழி சிங்கர் ஆண்டவன் எப்படி சேவிக்கிறோமோ அவளுக்கும் ஆச்சாரியர்கள் உண்டு. அதெல்லாம் இந்த அக்ஷர்தாம்னு சொல்லிட்டு கோவில்லாம் கட்டுறா. நீங்கள் போய் அங்கே ஷார்ட் விட்டு நல்லா அந்த கேன்டீன் இதெல்லாம் அது இருக்கட்டும். நிறைய பேர் அங்கே போகிறதே ஷார்ட் விட்டு வந்துடுறா, உள்ளே போக மாட்டேங்கிறா. அதனால் அது ஒன்றும். இந்த யூஎஸ்க்கெல்லாம் தெரியும், பேப்ஸ்ன்னு வச்சுருப்பா, BAPS கரெக்டாக, ஊருக்கு ஊர் அதுதான் இருக்கும். அங்கே நான் பம்பாயில் இருக்கும்போது அங்கேருந்து வரவா நிறைய பேர் உபன்யாசத்துக்கு வருவா. இங்கிலீஷில் உபன்யாசம், நான் வந்து சயனில் இங்கிலீஷ் உபன்யாசம் கொடுக்கும்போது வருவா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்மள சம்பிரதாயத்தில் இருக்க அவளுக்கு தமிழ் தெரியாதவா வந்தால் ஓகே, அவள்லாம் வராளே. இப்போ நான் கேட்பேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வருது. அப்போ அவள் சொல்லுவா, எங்கள் புஸ்தகம் வாசிச்சிருக்கேளான்னு கேட்டான். உங்கள் புஸ்தகமாக? நம்ம புஸ்தகம் வாசிக்கிறதுக்கு ஸ்ரீபாஷ்யத்தை போரும் படித்தா போரும்னு இருக்குது. அதுவே இது என்ன சுவாமின்னா, சுவாமி நாராயண் செக்ட் வந்து 15th 16th செஞ்சுரியில் தொடங்கினா குஜராத்தில்.
அதை ஆரம்பித்து வச்சவரை சுவாமி நாராயண் சொல்கிறார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், சிக்ஷா பத்ரின்னு பேர் அந்த புஸ்தகத்துக்கு. அந்த சிக்ஷா பத்ரியில் முதல் வரி ராமானுஜோயம் மதஹா மே மதஹா, ராமானுஜர் எந்த விசிஷ்டாத்வைதத்தை ஒத்துண்டாரோ அந்த விசிஷ்டாத்வைதத்தை தான் நானும் ஒத்துருக்கேன்னு விட்டார். அதனால தான் அவள் சொன்னா, நீங்கள் ராமானுஜர் தர்ஷன் ஹேனா, ஆப் ஸ்ரீ சம்பிரதாய ஹேனா, தோ ஹம் ஆப்கோ ஃபாலோ கரேங்கே. ஏன்னா நீங்கள் ராமானுஜர் வார்த்தையை கடைப்பிடிச்சுட்டே இல்லையா, அதனால நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, அச்சிந்திய பேதாபேதத்தை கொடுத்தார் இல்லையா இஸ்கான அந்த சைத்தன்ய மகாபிரபு கௌடிய சம்பிரதாயம். அந்த கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு ஒரே ஒரு கிரந்தம் தான் எழுதியிருக்காரு. அது ஒரே ஒரு ஸ்லோகம், சிக்ஷாஷ்டகம்னு பேர் அதுக்கு. சேதோ தர்ப்பணம் அது அப்படி ஆரம்பிக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன், அந்த சைத்தன்ய மகாபிரபு வாழ்க்கையில் அச்சிந்திய பேதாபேதம் சித்தாந்தத்தை கற்றுக்கிறதுக்கு வரணும்னு நினச்சாரா. எங்கே வந்தார்? ஸ்ரீரங்கத்தில் 6 மாதம் தங்கி ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதத்தை படித்து தான் அவருக்கு அந்த ஞானம் வந்து தான் எப்படி பிரித்து பார்க்கணும்னு. எதுக்கு சொல்ல வந்தேன், மத்வ சம்பிரதாயமாகட்டும், சைத்தன்ய சம்பிரதாயமாகட்டும், ஒரு சுவாமி நாராயண ஆகட்டும், எல்லாரும் ஒரு கை காமிக்கிறானா அது ராமானுஜர். அப்பேற்பட்டவர் ராமானுஜர். He was என்ன சொல்கிறது, the inspiring person and the towering personality whom everybody looked upon. அப்படி பார்த்தா ஏன்னா அப்பேற்பட்டவராச்சேன்னு. இந்த இப்போ இந்த அஷ்டாட்சர மந்திரம் இப்படி ஆகிட்டா சரமஸ்லோகார்த்தம் கற்றுக்கணும்னு எம்பெருமானார் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட வந்தார், கற்றுண்டார். ஆனால் இவர் பதமாக அர்த்தம் கற்றுக் கொடுக்குறாரு. எங்களுக்குலாம் ரகசியத்திரை சாரத்தில் மூலமந்திராதிகாரம் ஆர்த்திக்கு 27வது அதிகாரம் மூலமந்திராதிகாரம். மூலமந்திராதிகாரம் ஆர்த்திக்கே 1 வருஷம் ஆகிடும், பூர்வம் ஆகிடும். இந்த ஒரு நாராயணாய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லுவா எங்கள் ஆச்சாரியன் சொல்லிகிட்டே இருப்பார். அது கேட்க நம்ம இன்ஜினியரிங் செமஸ்டர் மாதிரி மறந்துட்டே வரும். ஏன்னா மாற்று குழந்தைகள்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறது செமஸ்டர் பேட்டர்ன் என்ன, படிச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, பரீட்சை எழுதிரும், மறந்துடும், அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்கும். இப்படி தானே ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி நமக்கு மறந்துட்டே வரும். அப்பேற்பட்ட அர்த்தம் சர்மஸ்லோகார்த்தமோ பதம். சர்வதர்மானு தியஜ்ய பரித்தியஜ்ய மாம்னா இந்த இடத்துல விஸ்வரூப பரத்வ குணங்களோடு கூடிய மாம், இப்படிலாம் அர்த்தம் சொல்லிகிட்டே வர்றார். ராமானுஜர் பார்த்தா இவர்கிட்ட உட்காந்து கற்றுனா நம்ம எப்போ உட்காந்து கோர்ஸை முடிக்கிறது, அதனால 2 அசிஸ்டண்ட்டை வச்சுட்டார். ஆழ்வானையும் ஆண்டானையும், கூரத்தாழ்வானையும் முதலி ஆண்டானையும் நீங்கள் போய் கற்றுன்னு வாங்க, எனக்கு கற்று தாங்கன்னு விட்டார். நாங்கள்லாம் பிட்ஸில் என்ன பண்ணுவேன், உட்காந்து உபன்யாசம் அங்கேயும் சொல்லிட்டு இருந்தேன். ஏதாவது உபன்யாசம் பண்ணணுன்னா எனக்கு அங்கே வந்து கோர்ஸ் பேர் கூட மறந்து போயிடுது. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன், MTOன்னு நாங்கள் சொல்லுவோம் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில். அது முக்கியமாக உபன்யாசம் முக்கியமானு யோசிப்பேன். உபன்யாசமே இன்னும் புரியறது ஒன்றும் அது புரிய மாட்டேங்கிறதே. அதனால் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிடுவேன், நீங்கள் போய் கற்றுட்டு வாங்க, எனக்கு கற்று தாங்கன்ட்டு. இதெல்லாம் நமக்கு யார் வழிகாட்டியாக இருந்தார்? ராமானுஜர் ஆண்டானையும் ஆழ்வானையும் அமிச்சு கற்றுக்க வச்சார். அடுத்தது ஒரு வாட்டி ஸ்ரீபாஷ்யம் சாதிக்கும் போது ஒரு ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் ஞாத்ருத்வமா சேஷத்வமானு ஒரு கேள்வி வருது. சேஷத்வம்னா பகவானுக்கு என்றும் அடிமையாக இருத்தல், ஞாத்ருத்வம்னா ஞானமயமாக தர்மஞானத்தோடு இருத்தல். எது ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது. ராமானுஜர் சொல்லுவார், சிஷ்யர் கூரத்தாழ்வான் எழுதினே வரார். இவர் சொல்றார் சேஷத்துவம் தான்னு. ஞாத்ருத்வம்னு ராமானுஜர் சொல்றார், கேட்க மாட்டேங்கிறார். நீ போய் திருக்கோட்டியூர் நம்பியிடம் கேட்டு வாங்குறார். திருக்கோஷ்டியூர் நம்பி வீட்டுக்கு போறார், கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். வந்தது எதுக்காகன்னு சொல்லலை, ஆத்மகுணம் ஞாத்ருத்வமா சேஷத்துவமாங்கிற டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக வரேன்னு சொல்லவே இல்லை. கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கார். 25 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. அவாத்தில் அந்த என்னது இந்த பாத்திரம் தேய்க்கிற பேர் என்ன, சபீனாவும் எடுத்து உட்காந்து இந்த கூரத்தாழ்வான் தேய்ச்சுட்டே இருக்கார். சபீனாவை வச்சு சபீனாவும் எடுத்து, ஐயோ இது என்னையா எம்பெருமானாரை விட்டு பிரிஞ்சிருக்கோம், கேட்ட கேள்விக்கு சமாதானமும் கிடைக்க மாட்டேங்குது, இந்த கோட்டியூர் நம்பியா அவாத்து பத்னி மாமி பண்டமாக பாத்திரமாக போட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் உட்காந்து தேய்ச்சுட்டு இருக்கோமே நினைக்கிறார். ஆச்சு ஒரு 6 மாதம். அடியன் கிளம்புறேன், உத்தரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். ஏன்னா ராமானுஜரை பிரிஞ்சு கூரத்தாழ்வானால இருக்க முடியாது. கிளம்புற சமயம் இன்னும் சந்தேகம் என்னன்னே சொல்லலை திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட. ஏன்னா அந்த காலத்து பெரியவா சொல்லணும், ஏதாவது கேள்வி இருக்கான்னு சொன்னாதான் நம்ம கேட்கணும். அதுக்கே இவர் கேட்க மாட்டேங்கிறார். 6 மாதம் ஆயிடுத்து, எம்பெருமானார் பிரிஞ்சு இருக்க முடியல, உத்தரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் கூரத்தாழ்வான். அப்போ திருக்கோஷ்டியூர் நம்பி கேட்டாராம், அடியேனுள்ளான் பாசுரம் மறந்ததோ? நமக்கு ஒன்றும் புரியல இல்லை. இப்போ அவர் புரிஞ்சுடுத்து, அவர் கிளம்பிட்டார். நம்மளான என்ன இப்படிலாம் உட்காந்து சொல்ல கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படிமோ. அதனால தான் ராமானுஜர் நம்மளானப்பில் அவர் அமைச்சார். புரியுறதா? என்ன ஆழ்வார் வட்டத்தை சொல்கிறார், அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்.
எனக்குள்ளே இருக்காருன்னு ஆழ்வார் சொல்கிறார் பெருமாளை. என்ன சொல்லணும்? எனக்குள்ளே தானே சொல்லணும். அடியேன் உள்ளான், தன்னை பற்றி சொல்லும் போது கூட அடியேன் உள்ளான்னு சொல்லிக்கிறார். அதாவது எனக்குள்ளேன்னு சொன்னால் அகங்காரம் வந்துடும், அடியேனுக்குள்ளேன்னு சொன்னால் சேஷத்துவம் வரும். அடியேன்னா பெருமாளுக்கு சேஷன் தாசன். அதனால் ஞானம்ங்கிறது என்ன ஞானம்? சேஷத்துவ ஞானம் தான் ஞானம். அடியேன் அடியேன்னு சொல்ல பழகிக்கணும். கேரளத்தில் கூட ராஜாக்களை பார்த்தா அடியேன் 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 தான் சொல்லுவாள். கேரளத்தில் மலையாளத்தில் கூட இந்த வார்த்தை வந்து அடியேன். அதனால் இந்த இடத்துல சொல்கிற திருக்கோஷ்டியூர் நம்பி என்ன கேட்க வந்த? ஆத்ம ஜானம் ஞாத்திருத்துவமா சேஷத்துவமானு? சேஷத்துவம் தான். எப்படி தெரியுது? ஆழ்வார் என்னுள்ளான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அடியேன் உள்ளான் தானே சொல்லியிருக்கார். ஞாபகம் வந்ததுன்னு ராமானுஜர் கிட்ட போய் சொன்னாராம். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை திருத்தணும்னு நினைச்சார், திருத்த முடியல. ஏன்னா அந்த கோவில் சாவியை ஒருத்தர் வச்சுட்டு இருக்கார். அந்த சுவாமி வந்து ரொம்ப கோபக்காரர். அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறார். அவர்கிட்ட கீயை வாங்குறது பெரிய ப்ராசஸ் ஆச்சு. ராமானுஜர் என்ன பண்ணிட்டார்? திருவள்ளரைக்கு போயிட்டார். திருவள்ளரை எங்கே இருக்கு? பூமியில் இருக்குன்னு சொல்லாதீங்க. திருச்சி பக்கத்தில். பெருமாளுக்கு பேர் என்ன? புண்டரீகாக்ஷன். அந்த ஊரில் பிறந்த நம் ஆச்சாரியர்களில் ஒருவர் யார்? இப்படிலாம் ரொம்ப இதுதான் சுவாமி உங்ககிட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் இந்த ரொம்ப தெனாவட்டோடு இந்த கேள்வியெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்குது. எங்களாழ்வான், விஷ்ணு சித்தருங்கிற எங்களாழ்வான் பிறந்த ஊர் திருவள்ளரை. முன்சோழி என்ன பேர் அவருக்கு? விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் எங்களாழ்வான் விஷ்ணு சித்தியம்னு எழுதியிருக்கார். அவர் சரித்ததெல்லாம் பின்னாடி வரும்னு சொல்லச்சே பயமாக இருக்குது. இது சுஜாதாவும் சுதர்ஷனு பார்த்துட்டு இருக்கார். நாழி எடுத்த சுவாமி சாப்பாடு ஒரு 2 நிமிஷம் முடிச்சுடுறேன். எனக்கு இவர் 120 வருஷம் வாழ்ந்துட்டார் இல்லையா? அதுதான் சுவாமி ப்ராப்ளம். அதனால தான் நிறைய விஷயம் இருக்குது. இல்லாட்ட நம்மள மாதிரியே 100 வருஷம் வாழ்ந்து விஷயம் இல்லாமையும் இருக்கலாம். இப்போ நம்ம 100 வருஷம் இருக்கோம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் யார் சுவாமி? 100 வருஷம் இருக்கார். என்ன பண்ணியிருப்பார் ஏதாவது தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுறா பாருங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. எம்பெருமானார் இப்படி திருத்தின்னு இருக்காரோன்னு மனுஷால இதை பார்த்துட்டு பொறாமப்படுறவன் அந்த காலத்துலேயும் உண்டு. அது மாறவே மாறாது சுவாமி. People who are jealous and people who are in the vicious circle of thinking bad for others have always existed from the Vedic period to the times of Ramayana and Mahabharata and are still existing. The number could vary, the intensity may vary, but the population remains the same. அதனால் உத்தம நம்பின்னு சொல்லக்கூடியவர் பேரு தான் உத்தம நம்பி. ஆனால் காரியமெல்லாம் அனுத்தமமான காரியங்கள். அவர் எம்பெருமானாரை கொன்னுடணும்னு நினைச்சார். அது கேள்விப்பட்டேடா? he wanted to kill ராமானுஜர். ராமானுஜர் வந்து பிக்ஷை எடுப்பார், உச்சவருத்தி எடுப்பார். சன்னியாசிகள் வந்து எடுத்தா நம்ம வந்து சமைச்ச சாதம் உப்பு கலக்காமல் போடணும். இதே கிரகஸ்தன் எடுத்தா அரிசி போடணும். அதனால தான் தேசிகன் எடுக்கும்போது அரிசி போடுவான். ஏன்னா அவள் ஒய்ஃப் சமைச்சம் வேற கொடுத்துட்டா தேசிகருடைய ஒய்ஃப்க்கு வேலையே இருக்காது பாருங்க. தினோ காத்துட்டு பொட்டலாம் வந்துருத்தானே, ஏதாவது கொஞ்சம் ஆற்றுல தளிகையாவது பண்ண வேண்டாமா? அதனால திருமங்கை பண்ணுறதுக்கு அரிசி போடுவா. இதே வந்து சன்னியாசிக்கு சாதம். ஏன்னா சன்னியாசி வந்து நெருப்பு கிட்ட போகக்கூடாது, அக்னி காரியம் கூடாது. உட்காந்து கொஞ்சம் என்ன அதில் தட்டி போட்டு அதில் என்ன தெளிக்க பண்ணி என்னென்ன கொஞ்சம் பாதாம் அதை தட்டி போட்டு அதில் என்ன கொதிக்க விட்டு இவர் சாப்பிட்டாருன்னா சன்னியாசத்துவம் போயிடுமே. அதனால் வந்து சாதம் தான் போடணும். இவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறார் ராமானுஜர். பவதி பிக்ஷாம் தேஹி அப்படிங்கிறார். உத்தம நம்பி அந்த சமயத்தில் என்ன பண்ணிடுறார்? அவருக்குன்னு வச்ச சாதத்தில் விஷத்தை கலந்துடுறார். இவர் விஷம் கலக்கிறத அந்த உத்தம நம்பியுடைய பத்னி பார்த்துடுறா. அண்ணா இப்படி பண்ணிவிட்டேளே. அப்போ அவர் சொல்றார், நீ ஏதாவது வாய, இதெல்லாம் சில பேர் மிரட்டுவா. இப்படிலாம் இந்த காலத்தை மிரட்டினா யார் கேட்குறா? திரும்பி மிரட்டி விடுறா. அதனால வந்து இவ மிரட்டுறார். இவ போறா. எம்பெருமானாருக்கு இவ சாதிக்கணும். கண்லேன் ஜலம் வருது. ஐயோ இப்பேற்பட்ட தரிசன ஸ்தாபகரை நம்ம கொண்டுட போகிறோமோன்னு. ஆனால் சாதிச்சுட்டு ஒரு சன்னியாசிக்கு நம்ம சாதம் சாதிச்சுட்டு பிக்ஷை தட்டில் அவர் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணலாம். அவரை விழுந்து சேவிச்சுட்டு பிரதட்சிணமாக வந்துட்டா அவர் அதை சாப்பிட முடியாது. இவன் என்ன பண்ணிடுறா? அதை சாதிச்சுட்டு விழுந்து சேவிச்சுட்டு பிரதட்சிணமாக வந்துடுறா. நம்மளா ஐயோ அம்மா பிரதட்சிணம் பண்ணாதம்மா சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ராமானுஜர் பரவாயில்ல பிரதட்சிணம் பண்ணாலும் விட்டுட்டார். இன்னைக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு அதை கொண்டு காவேரியில் கொண்டு தூக்கி போடுறார். ஒரு ஓரத்தில் மீன்கள்லாம் விளையாடும், அந்த இடத்துல தூக்கி போட்டுறார். மீன் அதை சாப்பிட்டுட்டு துடிச்சு செத்து போகுது. அதை பார்த்த உடனேதான் எம்பெருமானாருக்கு தெரியறது நமக்கு விஷமிட்டார்கள். வருத்தம் என்னன்னா ராமானுஜருக்கு, ஒருத்தர் நமக்கு விஷம் இடுற அளவுக்கு நம்ம கெட்டவாளா நடந்துட்டோம் போல இருக்கு. 3 நாள் பிராயோபவேஷம் இருக்கார். இங்க தர்பசயன ராமர் எப்படி 3 நாள் சாப்பிடாம இருந்து பிராயோபவேஷம் இருந்தாலும் இருக்கார். இந்த செய்தி எல்லாருக்கும் போயிடுறது. எதை திறந்தாலும் டெக்கன் ஹெரால்ட், ஸ்ரீரங்கம் டைம்ஸ்,
டைம்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கம், எதை திறந்தாலும் எதை பார்த்தாலும் எனக்கு ராமானுஜாஸ் ஃபுட் had been poisoned, we don't know who is the culprit, soon a committee is going to be set up and it is going to be probed அப்படிலாம் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கா. இது திருக்கோஷ்டியூருக்கு வந்துடுத்து. அவர் எடிஷன் பார்த்துக்கிட்டார், திருக்கோஷ்டியூர் நம்பி பேப்பர் பார்த்துக்கிட்டு அவர் ஓடி வரார், ஸ்ரீரங்கத்துக்கு வர. அகண்ட காவேரி மணல் சுட்டுன்னு இருக்கு. ராமானுஜருக்கு தெரிஞ்சு போயிடுத்து நம்ம ஆச்சாரியன் திருக்கோஷ்டியூர் நம்பி வந்துட்டான்னு. இவர் ஓடுறார், அவர் ஓடுறார். திருக்கோஷ்டியூர் நம்பியை பார்த்து சுடுற மணல்ல விழுந்து சேவிச்சார் ராமானுஜர். ஆனால் விழுந்து சேவிக்கிறதுல ஒரு சாஸ்திரம் இருக்கு. எதிராளி போறோன்னு சொல்ற வரைக்கும் சேவிச்சுட்டு இருக்கணும். இப்போ எதிராளிக்கு முதல்ல தெரியணும் போறோம்னு சொல்றதுக்கு. இவர் மாட்டுக்கு இப்படியே இருந்தாருன்னு வச்சுங்கப்பா, இவர் எவ்வளோ நாள் விழுந்து சேவிச்சுட்டு இருப்பார். அதனால இவர் அப்படியே இருக்கார். சுத்தி முத்தி எல்லாரும் பார்க்குறா, மணல் சுடுறது பாவம் ராமானுஜர். ஆனால் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. திருக்கோஷ்டியை நம்பி எழுந்துக்கோன்னு சொல்ல மாட்டேங்கிறார். 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, உடம்பெல்லாம் வெந்து போய் செக்கச்சவேன்னு இருக்கு ராமானுஜருக்கு. அப்போ ஒருத்தர் கூட்டத்திலேருந்து வந்தாராம். போரும் எம்பெருமானாரே, நீங்கள் எழுந்துக்கோங்க, உங்களுக்கு பதிலாக நான் கொஞ்சம் நாய் அந்த இடத்துல விழுந்து சேவிக்கிறேன்னாராம். அப்போ இதை பார்த்துட்டு திருக்கோஷ்டியூர் நம்பி ஆச்சாரியன் சொன்னாராம், இனிமேல் நீதான் ராமானுஜனுக்கு மடப்பள்ளி தளிகை கைங்கரியம் செய்ய வேண்டும். ராமானுஜர் கீழே விழுந்ததை உன்னால் தாங்க முடியலையே, நீ இனிமேல் ராமானுஜர் கெடுதல் யார் நினைச்சாலும் நீ நினைக்க மாட்ட. அவருக்கு தான் கிடாம்பி ஆச்சான்னு பேர். அவர் தான் மடப்பள்ளி கைங்கரியம் எடுத்துக்கிறார். அந்த கிடாம்பி ஆச்சான் பரம்பரையில் ஆத்ரேய ராமானுஜர் கிட்ட கத்துண்டு வந்தவர் தான் சுவாமி வேதாந்த தேசிகன். அப்புள்ளார் கிட்ட கத்துன்னு வந்தார். அதனால தான் தேசிகன் சொல்கிற, எங்கள் தேசிக புஸ்தகத்தை நீ திறந்தியான அப்படியே மடப்பள்ளி வாசனை அதில் வருமா. மூந்து பார்த்தா உங்களுக்கு புளியோர வாசனை அடிக்கும், திருப்புல்லானி பாயசம் வாசனை அடிக்கும். தேசிகன் எடுக்கிறார் மடப்பள்ளி வந்த மனம். ஏன்னா நாங்கள்லாம் அப்பேற்பட்ட யதீஸ்வர மானச சம்பிரதாயம்னு எடுக்கிறார். பத்மாபதே ஸ்துதி பதேன விபச்யமானம் பஷ்யந்த்விஹ பிரபதன பிரவணா மகாந்தஹ மத்வாக்ய சம்வலிதமப்யஜஹத் ஸ்வபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் அப்படின்னு சரணாகதி தீபிகையில் எடுக்கிறார். அதே மாதிரி சட்டனுக்கு அந்த கிரந்தம் பேர் மறந்துடுத்தோம், அதுலேயும் எடுக்கிறார் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம். நாங்கள் அந்த பரம்பரையில் வந்தவான்னு சொல்கிறார். இதாச்சு. இதோடு சொல்லி நான் முடிச்சுட போகிறேன் இப்போது. அப்படின்னா என்ன முடிக்க போகிறதில்லேன்னு அர்த்தம். ஒரே நிமிஷத்தை ஆகிடுது. கடைசியாக ஒரு விஷயம், இப்போ ததியாராதனைக்கு வந்துடலாம். ஏன்னா இப்போது நம்ம லஞ்ச் டைம் வந்துட்டோம், நம்ம ததியாராதனை ஒரு விஷயம் பார்க்கலாம். இந்த கிடாம்பி ஆச்சான்னு பார்த்தோம் இல்லையா, கிடாம்பின்னு நிறைய பேர் நீங்கள் பேர் வச்சு கேள்விப்படுவேன். ஏன்னா அவள்லாம் திருப்பதியில் பெருமாளுக்கு தீர்த்தம் பண்ணவா. கட பானை, அம்பி தண்ணி, கட்டாம்பி மருவி கிடாம்பி அப்படின்னு எடுத்து. கிடாம்பிக்காராள்லாம் ஜென்ரலி மோஸ்ட்லி ஆத்ரேய கோத்திரமாக இருப்பாள். மோஸ்ட்லி வேற கோத்திரம் நீங்கள் உடனே சொல்லாதீங்க, வேற கோத்திரமாகவும் இருக்கலாம். பொதுவாக ஆத்ரேய கோத்திரம், அத்தி குரத்தை வந்தவா ஆத்ரேய கோத்திரக்காராள் கிடாம்பிக்காராள். இப்போது கிடாம்பி வம்சத்தில் வந்தவர் தான் அப்புள்ளார். தேசிகன் கிடாம்பி வம்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேசிகன் கௌஷிக கோத்திரம். அம்மா முறை தானே. அம்மா தோதாரம்பாவுடைய அண்ணா தான் அப்புள்ளார், அவர் தான் கிடாம்பி. இவர் அப்பா அப்பா பித்ரே பிரம்மோபதேஷ்டமே. இவர் கௌஷிக கோத்திரம், விஸ்வாமித்ர கோத்திரம். இருக்கட்டும். இப்போது இந்த கிடாம்பி ஆச்சானை பற்றி ஆச்சரியமாக ஒரு ஐதிஹ்யம் சொல்கிறார், ஒரு அழகான ஐதிஹ்யம். இந்த கிடாம்பி ஆச்சான் மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணுவார். மடப்பள்ளி கைங்கரியம்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மடப்பள்ளி கைங்கரியம் தான் ஒசத்தியான கைங்கரியம், பெருமாளுக்கு தளிகை பண்ணி கொடுக்குற கைங்கரியம். இன்றைக்கும் பெருமாள் கோவில்னா நமக்கு என்ன ஞாபகம், அது பிரசாதம் தான் ஞாபகத்துக்கு வரும். திருவல்லிக்கேணி அதிர்சம் வாய்ந்தேளா, பெருமாள் சேவிச்சேளான்னு யாரும் கேட்க மாட்டார். அதிர்சம் வாய்ந்தேளா, இது அழகர் கோயில் போய் தோசை சாட்டேளா. அதனால திருப்புல்லானி பாயசம் இன்றைக்கி பெருமாளை சேவிச்சுட்டோம், அவர் தான் நமக்கு பாயசம். ஆனால் பாயசத்தை ரகுவீரதயாள் சுவாமி அனுகிரகத்தால் வர வச்சுட்டோம். நிறைய பேர் கேட்பா, திருப்புல்லானி போய் பாயசம் சாப்பிடலையா அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி பார்த்துருவா. அதனால இன்றைக்கி பாயசம் இன்றைக்கி நிச்சயமாக உண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த இந்த கிடாம்பி ஆச்சானை பற்றி என்ன ஐதிஹ்யம்னா, தேரெழுந்தூர் பாசுரத்துக்கு ஒரு ஐதிஹ்யம் எடுக்கிறார் ஈடுல. அப்போது சொல்கிறார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனான என்னை திருத்துவது பகவான் அப்படிங்கிறார் ஆழ்வார். அதுக்கு ஒரு ஐதிஹ்யம் எடுக்கிறார். என்ன ஐதிஹ்யம்னா, ததியாராதனை நடந்துருக்கு எம்பெருமானார் மடத்தில். ஒரு 1000 பேர் சாப்பிட்டுருக்கா. இந்த பக்கம் 10, அந்த பக்கம் 10, 10, 10, அந்த மாதிரி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போங்க. அவ்வளோ பெரிய இது. இப்போ கிடாம்பி ஆச்சான் தான் ஹெட் குக், அசிஸ்டண்ட்ஸும் இருக்கா.
சர்வ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இலை ஒரு காலத்தில் தீர்த்தமே வைக்க மாட்டான். அடுத்தது என்ன பண்ணான்னா வாயில் கொண்டு சேர்ப்பா தீர்த்தத்தை. தண்ணி வேணும்னா நீங்கள் நீட்டினா தண்ணி வரும். மூணாவது அப்புறம் பிற்காலத்தை தொன்னை வைக்க ஆரம்பித்தா. இப்போ நாலாவது டம்ளர் வைக்க ஆரம்பித்தா. இப்போது கப்பு அதில் தண்ணி வந்துடுது. அதில் பக்கத்தில் இன்னொரு கப்பில் சாத்துமுது வச்சுட்றா, இன்னொரு கப்பில் குழம்பு வச்சுட்றா. அதனால் நாங்கள்லாம் சாதிக்க மாட்டோம், நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத கலந்து சாப்பிட்டுக்குங்கோ. இது தாலி ததியாராதனை, தாலியில் வரக்கூடிய ததியாராதனை. இப்போ இருக்கட்டும். இப்போ முதல்ல தீர்த்தம் வாயில் சேர்ப்பாளா? வாயில் சேர்க்கறதுக்கு நம்ம அவர் கூப்பிடணும், தீர்த்தக்காரரே வாரும் அப்படின்னு அவர் வருவர். இப்போது அடியனுக்கு இப்போ தீர்த்தம் வேணும்னு வச்சுக்கோங்க. தீர்த்தம் அப்படின்னா அவர் ஓடி வருவார். கிடாம்பி ஆச்சானை பார்த்து ஒருத்தர் கேட்டார், அடியனுக்கு தீர்த்தம் அப்படின்னார். கிடாம்பி ஆச்சான் தான் ஹெட் குக். அவர் கையில் கட்டம் இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. பாருங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கார். கிடாம்பி ஆச்சானோ கட்டமும் இருக்குது, அம்பியும் இருக்குது. அதில் ஓடி வரார். ஆனால் அவர் அந்த பின்பக்கத்தில் இருக்கார். இப்போ நான் புரியறதா? இந்த பக்கத்தில் ஒரு 10 பேர் ஸ்டார்ட் இருக்கா, அந்த பக்கம் பின்னாடி பின்னாடி எனக்கு காமிச்சுட்டு இருக்கவா இருக்கா இல்லையா? இப்போ எனக்கு வரணும்னா அவர் முழுக்க லைனை சுற்றிட்டு இந்த பக்கம் சாதிக்கணும். கிடாம்பி ஆச்சான் அந்த பக்கம் இருக்கார். ஹி ஹேட் டு வாக் அட்லீஸ்ட் 1/2 கிலோமீட்டர். 1000 பேருக்கு ததியாராதனைனா எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வரணும். கிடாம்பி ஆச்சான் கொஞ்சம் சாயு மேன்னர் அப்படின்னு வாங்கிட்டார். புரியுறதா? அங்கேயே தீர்த்தத்தை சாதிச்சிட்டார். அவ்வளோதான், சிம்பிள் தானே. இப்போ நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஏதாவது நம்ம ஆற்றுல இதை என்னால் வர முடியாது, கை காமி இப்படி பிடின்லாம் நம்ம சொல்கிறோம் பாருங்க இல்லையா? முந்தா நேற்று நம்ம ஒரு கோவிலில் போகும்போது கூட அவர் என்ன பண்ணிட்டார், சுவாமி இது துளசி வாங்கிட்டு போனார். நரசிம்மர் அங்கே தூரக்க இருக்கார். நரசிம்மர் என்ன கேட்ச் பிடிப்பாருங்கிறதுக்காக இப்படி விட்டறிஞ்சார். நரசிம்மர் கையை நீட்டின்னு வாங்கிக்கிறார் இல்லையா? நம்ம கேட்ச்லாம் பிடிக்கிறது, நம்ம கோழி விட்டாலும் அனுஷ்காவை பார்த்து நம்ம பெருமாளாவது பிடிப்பார். அவர் லக்ஷ்மியை பக்கத்துலேயே வச்சுருக்கார். இவராது எட்டி பார்க்கணும் நம்ம கோழி, இவர் பிடிச்சிருவார். அதனால் ஆனார், இவர் நீட்டிவிட்டார், குடித்தார். அடுத்து அவ்வளோதான். இவர் குடித்தவருக்கும் ப்ராப்ளம் சால்வ்டு, கிடாம்பி ஆச்சானுக்கும் ப்ராப்ளம் சால்வ். ப்ராப்ளம் யாருக்குன்னா ராமானுஜருக்கு. ராமானுஜர் திருதண்டத்தை பிடிச்சுன்னு தூரக்க பார்த்துட்டு இருக்கார். கிடுன்னு ஓடி வந்தார். ராமானுஜர் 8 அடிக்காரர் ஓடி வந்தார். நம்ம 5 அடி இருக்கும் ஓடுறது தெரியறது இல்லை. 8 அடிக்காரர் ஒருத்தர் ஓடி வந்தால் எப்படி இருக்கும் இல்லை? அப்படியே இந்த மேரத்தான்ல இந்த ஆஃப்ரிக்காலேருந்து நிறைய பேர் ஓடுவா. அவள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்குவா. அவள் காலெல்லாம் பார்த்தேன்னா ஓங்கி உலகளந்தா உத்தமன் பேர் பாடி. அவள் கால் ஹைட் தான் நம்ம இருப்போம். அவள் காலுடைய ஹைட் மட்டும் இல்லை, அவளுடைய ஹைட்டில் கால் தான் நம்மளே இருப்போம். அந்த கால் ஹைட்டையும் வச்சுக்கோங்கோ, அவள் ஹைட்டில் காலையும் வச்சுக்கோங்கோ. அதனால் அப்படி இருக்காளா ராமானுஜர் அந்த ஹைட்டு. அப்படியே ஓடி வரார். ஓடி வந்துட்டு கிடாம்பி ஆச்சான் முதுகுல, உடோ நீ இங்கனே செய்யலாமோ, இந்த வார்த்தையை எடுக்கிற ஈடுல உடோ. என்னையா உடோ அப்படின்னா அந்த காலில் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, டே அந்த மாதிரி உடோ எல்லாம் அந்த காலத்து தமிழ். இந்த காலத்து தமிழ் அது அது அந்த காலம் வச்சுக்கோ. உடோ நீ இப்படி பண்ணலாமா? ராமானுஜர் கிடாம்பி ஆச்சான் கேட்ட, என்ன சுவாமி பண்ண? நீ தீர்த்தம் சாதிக்கிறியே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு அங்கேருந்தே சாதிக்கிறியே. இந்த பாகவதோத்தமருக்கு கழுத்து வலிக்காதா? அவருக்கு கழுத்து சுளிக்கணும் தானே நமக்கு எவ்வளோ வலிக்கும். அதனால் அவருக்கு வலிக்கிற மாதிரி நீ சாதிக்கலாமான்னு கேட்டாராம். முதுகில் ஒரு தட்டி பலார்னு அலையில. இந்த குழந்தைகளை அடிக்கும்போது கூட வலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவானா, இப்படி அறைய மாட்டா, இப்படி அறைவா. இந்த இடத்துல வேக்யூம் வந்துடும் பாருங்க. அதனால் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்பா. அப்படின்னா என்ன, அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் ஆனால் அடிக்கலை. இது அத்வைத்தத்தில் சொல்கிற மாயா மாதிரி. இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், அடின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அடி அடித்தார். அடிச்சுட்டு இதை வாங்கிட்டு கிடாம்பி ஆச்சான் ஓரமாக போய் அழற. கூட இருக்க சிஷ்யாலாம் பார்த்தா, இதுதான் சான்ஸ். அதுதான் சுவாமி, இந்த ராமானுஜர்கிட்டெல்லாம் வேலை பார்த்தா இதுதான். நான் அதான் அன்னிலேருந்து நான் சொல்லலை, இவர்கிட்டெல்லாம் வேலை பார்த்தா இதுதான் சுவாமி கிடைக்கும். மட்டமாக தான் நம்மளை பார்ப்பார். ஓன்னு இவர் அழுதுன்னு இருக்கார். ஏயா சொல்ல ஏன் அழற அப்படின்னு எல்லாரும் கேட்குறா. நீங்க சொன்னதுக்காக நான் அழல, நான் எதுக்காக அழுதுன்னு தெரியுமோ? எனக்கு நான் தப்பு பண்ணின உடனே திருத்தக்கூடிய ஒரு ஆச்சாரியன் எனக்கு கிடைச்சுட்டாரே, நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு அழுதேனாராம். ஏன்னா ஒரு ஆச்சாரிய லட்சணம் என்னன்னா, ஸ்காலித்தே சாசிதாரம்னு தேசிகன் எடுக்கிறார். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லும்போது ஸ்காலித்தே சாசிதாரம். The characteristic feature, one of the characteristic features of a good teacher is to correct a student when he does a mistake. இப்போல்லாம் கரெக்ட் பண்ணான்னு வச்சுக்கோ. எங்கள் அம்மாலாம் இப்போ யாரையும் பண்ணுறது, டீச்சராக தானே இருக்கா, பண்ணால் அது ஜெயிலுக்கு போயிட வேண்டியது தான்.
குழந்தை 100 போட்டு கொடுத்துடுறது, பாரு ஷீ இஸ் கரெக்டிங் மீங்கிறது. இது குழந்தை இப்போ யாரும் திருத்தவே கூடாது. அதனால் ஸ்காலித்தே சாசித்தாரம். நான் ஒரு தப்பு பண்ண உடனே ஒரு ஆச்சாரியனை திருத்துறாருன்னா நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு அழுதாராம் கிடாம்பியாச்சான். அழுகையிலேருந்து அவர் தெளியட்டும். எப்படி தெளிஞ்சாருங்கிறத நாளைக்கு நம்ம சேவிக்க போகிறோம். சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. திருமணம், கோவில் நிகழ்வுகள் மற்றும் அனைத்து விதமான நிகழ்ச்சிகள் சிறந்த முறையில் வீடியோ ஸ்டில் எடுக்க கான்டாக்ட் R. Sudarshan 9941489889.